நிறைய மேஜிக் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் நியூ. வாட் இஸ் ப்ளூ மேஜிக்? ஸ்டூடெண்ட் ஆஸ்க் மீ ப்ளூ மேஜிக் பிளாக் மேஜிக்கா அப்படின்னு கேட்டாங்க. ப்ளூ மேஜிக் இஸ் நாட் மூடநம்பிக்கை சார்ந்த விஷயம் கிடையாது. இட்ஸ் மை கோல் இஸ் டு மேக் லைக் மெனி ஆண்டர்பிரனர்ஸ். என்னோட டிரைவராக ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஒரு பேப்பர் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு வந்து இன்வெஸ்டட் அண்ட் கோச் பண்ணிட்டு இப்போ சேல்ஸ் வால்யூம் ஆஃப் லைக் ஆல்மோஸ்ட் லைக் 10 lakh per month. Imagine like moving from a 15,000 rupees salary to a volume of like 10 lakh. ஐடியில் இருக்கிற நிறைய பேர் வந்து இப்படியா ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலான்னு இருக்கு மாதவன் அப்படி. அது என்ன ரெஸ்டாரண்ட்னு தெரியல. நிறைய பிசினஸ் இருக்குது. ஒன்று ரெஸ்டாரண்ட் இல்லைன்னா ஃபார்மிங் போறேன் அப்படிமா. பின்னாடி இருக்கிற சைக்காலஜிக்கல் ரீசன் என்னவா இருக்குன்னா ஐடி ரொம்ப ப்ரெஷர் என்வாயன்மெண்டா இருக்கு. தட்ஸ் வை அப்படியே ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி போயிடலாம். ரெஸ்டாரண்ட் பிசினஸ் பண்றவங்களுக்கு தெரியும் அது அந்த கண்ட்ரியில் வந்து எல்லாருமே ஈக்குவல். எவ்ரி ஒன் வில் பி ட்ரீட்டட் ஈக்குவலி. நம்ம சொசைட்டி வந்து ஈக்குவாலிட்டின்னு வாயில தான் பேசிட்டு இருப்பாங்க. ஃபாதர் வந்து அவங்க பையனுக்கு பண்ணிட்டா அவ்வளோதான். அங்கேருந்து திரும்பி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. என்ன நீ வந்து பார்த்துக்கோ. வியாபாரம் மாதிரி 40 வயசானாலையும் அப்பா அம்மா கிட்ட எதிர்பார்த்துட்டு உட்காந்துருப்போம். அப்பா சம்பாதிச்சது எதுக்கு நமக்கு? So I openly publicly declared on Facebook that I am not going to inherit anything from my father. So I will create my own empire. ஹலோ எவ்ரிஒன். 90s டிகிரி முடித்தவங்க அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் இருப்பாங்க. பட் அதில் ஒரு ப்ரொஃபஷனல் ஜாபுக்குள்ளே வந்தவங்க அப்படின்னு பார்த்தா கம்மியான பேர் இருப்பாங்க. அந்த ப்ரொஃபஷனல் ஜாபில் இருந்து எத்தனை பேர் ஓவர்சீஸில் போய் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இன்னும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அதையும் தாண்டி ஒரு யூரோப் மாதிரியான ஒரு காண்டினென்ட்டில் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அதில் ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆனவங்க அப்படின்னு பார்த்தா ரொம்பவே கம்மியாக இருப்பாங்க. அதோடு நிறுத்தாமல் மல்டிபிள் கண்ட்ரீஸில் அவங்களோட பிரான்ச்சை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறவங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மியானவங்க தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பேஸ் லெவலில் தன்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து இன்டர்நேஷனல் லெவலில் கன்சல்டிங் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு அண்ட் நிறைய பேருக்கு ஒரு மென்டாராக இருக்கிற மாதவன் இளங்கோ தான் நம்ம செஷனுக்கு வந்து வந்திருக்காங்க. லெட் அஸ் ஹேவ் சம் குட் டைம் வித் ஹிம். ஹாய் மாதவன், தேங்க்யூ ஃபார் தி ஷோ. Thank you so much for the opportunity. First of all, this is something I've been waiting for a long time. ரொம்ப நாளாக நம்ம பேசிட்டு இருக்கோம் அதை பற்றி. கண்டிப்பாக. மோஸ்ட்லி ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் வித் ப்ளூ மேஜிக். நிறைய மேஜிக் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் நியூ. ப்ளூ அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனல் அந்த மாதிரி தான் வந்து நம்ம டேப் பண்ணியிருக்கோம். பட் வாட் இஸ் ப்ளூ மேஜிக்? ரீசெண்டாக நீங்கள் நிறைய அதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. I've been writing a lot. நிறைய எழுதிட்டு இருக்கிறேன், பேசிகிட்டு இருக்கிறேன். லாஸ்ட் டைம் ஜானில் இந்தியா வந்தப்போ நிறைய காலேஜஸ் விசிட் பண்ணி அதை பற்றிலாம் பேசிட்டோம். அதில் ஒரு ஸ்டூடெண்ட் ஆஸ்க் மீ இஸ் ப்ளூ மேஜிக் பிளாக் மேஜிக்கா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ ப்ளூ மேஜிக் இஸ் நாட் சூப்பர்ஸ்டிஷியஸ் கிடையாது, மூட நம்பிக்கை சார்ந்த விஷயம் கிடையாது. இட்ஸ் டீப்லி சைக்காலஜிக்கல் ப்ராசஸ். ஸோ லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் இட். நம்ம 2 பேர் பேசலாம் அதை பற்றி. இப்போ லைக் ப்ளூ மேஜிக் சொல்கிறேன் இல்லையா, ஐ சே ப்ளூ. நான் ப்ளூன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. நான் ப்ளூன்னு சொன்ன உடனே உங்களுக்கு இங்கே சுற்றி இருக்கிற இந்த ஸ்டுடியோவில் வந்து என்னென்ன ப்ளூவில் எங்கெல்லாம் பார்க்குறீங்க நீங்கள்? கேன் யூ டெல் மீ? சோஃபா அண்ட் இது ப்ளூ இருக்கு, இங்கே ப்ளூ இருக்கு, அண்ட் அங்கே ஒரு ஃப்ளார் ப்ளூ இருக்கு, அங்கே ஒரு ப்ளூ இருக்கு, சம் வேலட்ஸ் கரெக்ட். ஸோ இந்த ட்ரெஸ் ப்ளூ போட்டிருக்கிறேன், லைக் இந்த பீட் வந்து ப்ளூ. ஸோ இத்தனை ப்ளூ தெரிஞ்சது இல்லையா அப்போது. பட் ஈவன் இந்த lavender pot இஸ் ஆல்சோ ப்ளூ மாதிரி தெரியும் நமக்கு இல்லை. ஸோ பட் நம்ம இவ்வளோ நேரமாக இங்கே இருக்கிறோம் இல்லையா, they were doing arrangements and all. பட் how did we miss this blue so far? எப்படி மிஸ் பண்ணோம்? நீங்கள் திங்க் பண்ணீங்களா அதுக்கு முன்னாடி இந்த ப்ளூ பற்றி யோசிச்சிங்களா? டெஃபினெட்லி நோ. இட்ஸ் பார்ட் ஆஃப். ஸோ நான் கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ப்ளூ தெரிய ஆரம்பிச்சது. இன்னும் கூட நம்ம கண்டினியூ பண்ணியிருந்தோன்னா நிறைய ப்ளூ கண்டுபிடிப்பீங்க. நீங்கள் தேடி போய் சேருக்கு பின்னாடி என்ன ப்ளூ இருக்குன்னா, சம்டைம்ஸ் நான் அந்த ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் பண்ணும்போது எல்லாத்தையும் பார்த்து சொல்லுங்கள், சேருக்கு அடியில் என்ன இருக்குன்னா போய் தேட சொல்லுவேன். நிறைய ப்ளூ கண்டுபிடிச்சி கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஒரு 100 ப்ளூ இருக்கும் ஒரு சின்ன ரூமுக்குள்ளே. பட் அவ்வளோ நேரம் அங்கே இருந்தது அந்த ப்ளூ யாரும் பார்க்கல. அது ஏன் அப்படின்னா நம்ம அதை பற்றி திங்க் பண்ணல. உலகத்தில் நிறைய விஷயம் அப்படி தான், நிறைய விஷயம் இல்லை, எல்லா விஷயமும் அப்படி தான். ஃபார் யூ டு see something, the first rule is to think about it. நாங்கள் ஒரு முறை திருப்பதி போயிட்டு சென்னை வரும்போது, சென்னை உள்ளே என்ட்ரு ஆகும்போது மை கசின் வாஸ் வித் மீ. வரும்போது நான் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறேன் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தரோட. அவர் ஒரு டெலிவரி கம்பெனி ஒன்று மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறாரு என்னோடய ஹோம் டவுன்லேருந்து. அவர் கால் பண்ணியிருந்தார். கால் பண்ணி இந்த மாதிரி ஜொமேட்டோஸ் எல்லாம் வந்திருக்குது, ஸ்விக்கி எல்லாம் வந்திருக்குது, ஸோ எனக்கு கொஞ்சம் காம்படிஷன் டைட்டாக போயிட்டுருக்கு, அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது நான் வெளியே பார்த்தேன் ஒரு ஜொமேட்டோ டெலிவரி பர்சன் இருந்தார். அப்புறம் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். கால் கட் பண்ணதுக்கப்புறம் என் கசின் கிட்ட சொன்னேன் நான், பார்த்தியா அந்த கால் வராமல் இருந்திருந்தால் நான் அந்த ஜொமேட்டோ நோட் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு. ஸோ அந்த கால் வந்து இட் மேட் மீ டு திங்க் அபவுட் ஜொமேட்டோ. தென் ஐ வாஸ் ஏபிள் டு see a Zomato person
அவுட் சைட். ஸோ இதுதான் ப்ளூ மேஜிக்கோடைய அடிப்படையான விஷயம். ஃபார் யூ டு see something you have to first think about it. ஆனால் என்னன்னா இது ப்ளூக்கு மட்டுமே கிடையாது. ப்ளூங்கிறது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். இட் குட் பி எனிதிங். வாட் இஸ் யுவர் ப்ளூன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். சில பேருக்கு ப்ளூ வந்து ஒரு ஐஃபோனாக இருக்கலாம், சில பேருக்கு வந்து சேரிட்டி பண்ணுறதா இருக்கலாம், சில பேருக்கு வந்து சாமியார் ஆகிறது கூட ஒரு ப்ளூவாக இருக்கலாம், ரோல்ஸ் ராய்ஸ் ஒரு ப்ளூவாக இருக்கலாம், இல்லை ஆக்டர் ஆகணுங்கிறது ஒரு ப்ளூவாக இருக்கலாம், ஆண்டர்பிரினர் ஆகணுங்கிறது ப்ளூவாக இருக்கலாம். த ப்ளூ குட் பி எனிதிங். பட் இப்போ நீங்கள் ஒரு 4 ப்ளூ கண்டுபிடிச்சது உண்மை அப்படின்னா அது எவ்வளோ எளிமையானது அப்படின்னா அவ்வளோ எளிமையானது தான் நம்ம இப்போ பேசிட்டு இருக்கிற மற்றதெல்லாம். ஒரு ஆக்டர் ஆகிறதோ ஒரு ஆண்டர்பிரினர் ஆகுதோ எல்லாமே ஈஸி தான், எல்லாம் பக்கத்துலேயே தான் இருக்குது. பட் அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ வி ஹேவ் டு ஃபர்ஸ்ட் திங்க் அபவுட் ப்ளூ. நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன்னா ஐவ் டன் அ தரோ அனாலிசிஸ் ஆஃப் மை ஓன் லைஃப். ஃபுல்லும் அனலைஸ் பண்ணி பார்த்தேன். அதில் பார்த்ததுல மேஜர் ஈவெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா அதை வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். இட் குட் பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், டசன்ட் மேட்டர். பட் எல்லாமே நான் திங்க் பண்ணதுனால நடந்துருக்கு. இட்ஸ் நாட் தட் somebody else came and like influence, பட் அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருந்தாலே நான் அதை பற்றி திங்க் பண்ணாமல் அது எனக்கு நடக்காது. ஸோ பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் எல்லாமே நான் திங்க் பண்ணதுனால நடந்திருக்கு. ஸோ எனக்கு வந்து அது ஒரு கூஸ்பம் மூமெண்ட்டாக இருந்தது. ஸோ ஐ எம் த கிரியேட்டர் ஆஃப் மை ஓன் லைஃப். ஸோ என்னோட பாஸ்ட் திங்கிங் தான் வந்து காரணம் நான் இங்கே இருக்கிறதுக்கு. அப்படின்னா என்னோட ஃபியூச்சர் நான் டிசைன் பண்ண முடியும் இல்லையா ஓரளவுக்கு. ஸோ தட் இஸ் தி ஃபவுண்டேஷன் ஆஃப் ப்ளூ மேஜிக். ஸோ ப்ளூ மேஜிக் வந்து ஒரு பிளாக் மேஜிக்கோ இல்லை வந்து ஒரு மூட நம்பிக்கையோ இல்லை, சைக்காலஜிக்கல் ப்ராசஸ், அது நேச்சுரல் ப்ராசஸ் ஆல்சோ. இது வந்து ஒரு திங்க் ப்ளூ. ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு திங்க் பண்ணணும். திங்க் பண்ணதுக்கப்புறம் இன்னும் 2-3 ஸ்டெப் இருக்குது. திங்க் பண்ணி முடிச்ச உடனே கிடைக்கல, நான் ரொம்ப நாளாக திங்க் பண்ணிட்டு இருக்கிறேங்க ஆனால் கிடைக்கவே இல்லை. ஹேவ் யூ எக்ஸ்பீரியன்ஸ்ட் இட் ஆல்சோ? ஆக்சுவலாக இது இப்போ தான் எனக்கு தோணுச்சு ஒரு விஷயம்னா, வாட் இஸ் யுவர் ப்ளூ? ஸோ அப்போ வந்து அதை வந்து ஃபஸ்ட்டு டேப் பண்ணணும். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் என்ன கேட்கணும் அப்படின்னு நினச்சேன்னா, வி ஆர் திங்கிங் எ லாட். பட் அதில் ஏதாச்சும் ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஆர் சம்திங் விச் வி ஹேவ் டு ஃபாலோ, அதில் ஏதாவது டிஃப்ரெண்ட். ஏன்னா எவ்ரி ஒன் இஸ் திங்கிங் பாசிட்டிவ் அபவுட் தேர் ஃபியூச்சர். பட் அதை ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னா அக்கார்டிங் டு ப்ளூ மேஜிக் அது எதுவாக இருக்கும்? ஸோ எல்லாரும் கனவு கண்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாமே வந்து அதை வந்து அப்படியே காற்றுல பேசிட்டு போய்டுறோம் நிறைய பேர். பட் அதை திங்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது, பாசிட்டிவாக திங்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது நம்ம செயல்களில் வெளிப்படணும். ஸோ சும்மா நான் ஒரு டெய்லி வந்து காலையில் எழுந்திரிச்சிட்டு திங்க் பண்ணிகிட்டே இருந்தேனாக்கா ஒரு 10 நாளில் வந்து அது நமக்கு வந்துடாது இல்லை. ஸோ அதனால தான் இந்த ப்ளூ மேஜிக்கை நான் இன்னும் ஒரு 5 ஸ்டெப் ப்ராசஸாக பண்ணியிருக்கிறேன். ஸோ திங்க் ப்ளூ இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கு அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, யூ ஹேவ் டு ஸ்பீக் ப்ளூ. இப்போ நான் ஒரு ஆக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன், இல்லை நான் ஒரு ஆண்டர்பிரினர் ஆகணும்னு நினைக்கிறேன்னா அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் எங்கே போய் யாரை பார்த்தாலையும் சரி இதை பற்றி பேசிகிட்டே இருக்கேன். உங்கள் கூட நான் அறிமுகமானது அப்படி தானே. லைக் நான் ஏதோ ஆண்டர்பிரினர்ஷிப் பற்றி பேசிகிட்டே இருந்தேன். யூ வாண்டட் டு பிகம் அன் ஆண்டர்பிரினர் அண்ட் வி காட் கனெக்டட். யூ ஆர் ஆல்ரெடி அன் ஆண்டர்பிரினர் அண்ட் வி காட் கனெக்டட். ஸோ நம்ம பேசுனதுனால தான் நடந்தது. நான் பாட்டுக்கு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருந்தேன்னாக்கா வேல் வுட் ஹவ் நெவர் கம் டு மீ. நான் சோஷியல் மீடியாவில் ரொம்ப அவுட் ஸ்போக்கனாக சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வி காட் இன் டு இன்டர்வியூஸ். அதுக்கப்புறம் நம்ம கனெக்ட் ஆனோம் இல்லையா. ஸோ பேசணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதை பேச மாட்டாங்க நிறைய பேர். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த பேசுறது கான்ஃப்ளிக்ட் நிறைய இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், மனசுக்குள்ள அவங்க ப்ளூ இருக்கும், வெளியே ஆரஞ்சுன்னு கத்திட்டு இருப்பாங்க இல்லையா. அதனால தான் சொல்றேன் ஸ்பீக் ப்ளூ அப்படிங்கிறேன். சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா, நிறைய பேருக்கு வந்து மில்லியனர் ஆகணும்னு கனவு இருக்கும். ஆனால் அதை மனசுக்குள்ள வச்சுப்பாங்க. வெளியே வந்து என்ன சொல்லுவாங்க, பணத்தில் என்னப்பா இருக்குது, பணம் எல்லாம் சும்மா பேப்பர் அப்படிமா. அது பேப்பர்னா நம்ம ஃபர்ஸ்ட் சம்பாதிச்சுட்டு கிழிச்சு போடணும் இல்லையா. ஸோ அது ஒரு மதிக்க மாட்டாங்க. அதை ஒரு கான்ஃப்ளிக்ட் ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. மனசுக்குள்ள ஒன்று வெளியில் ஒன்று அப்படிங்கிறது. அப்புறம் வந்து அது ஆல்ரெடி மில்லியனர் ஆனவங்களை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அவங்களை கிரிமினல் சொல்லுவாங்க. பணக்காரங்கெல்லாம் கிரிமினல்ஸ். ஃபில்த்தி ரிச்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த ஃபில்த்தி ரிச், ஃபில்த்துனாவே தெரியும் இல்லை, பேட் ரிச் அப்படிங்கிறது. ஸோ பணக்காரங்களில் எல்லாருமே கெட்டவங்க கிடையாது. அதை வெளியில் சொல்லி 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 ஒரு கான்ஃப்ளிக்ட் பண்ணுறாங்க. உள்ள அவங்களுக்கு ஆகணும்னு ஆசை இருக்குது, ஆனால் வெளியே வந்து வேற மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அந்த வெறுப்பை வந்து சொல்லிகிட்டே இருக்கும்போது வெறுக்கிற விஷயத்தை வந்து எப்படி நம்ம அடைய முடியும்? ஸோ இது பார்த்தோன்னா இதில் என்ன, இது ஒரு மூட நம்பிக்கை மாதிரி தெரியும். பட் அதுவும் ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராசஸ். நான் உள்ள வேணும்னு நினச்சிட்டு பார்க்குறவங்க கிட்டலாம் அது ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா, நம்ம பேசுகிற 4 பேரில் ஒருத்தர் நமக்கு வெல்த் கிரியேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களா இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது he is not interested, நான் எதுக்கு போகணும். எகெயின் இந்த யூனிவர்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறாங்களா. அது யூனிவர்ஸ் வேறு யாரும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கவங்க தான் யூனிவர்ஸ். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ அதை லவுடாக பேசணும். சிம்பிளாக சொல்லணும்னா, நான் வந்து இப்போ கோயம்புத்தூருக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். சென்னையிலேருந்து காரில் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறேன். காரில் ஏறி உக்காந்துட்டு என்னோட டிரைவர் கிட்ட, செல்வம் திருப்பதி போங்க அப்படின்னா, அவர் திருப்பதி தானே போவார். மனசுக்குள்ளே நான் நினச்சிட்டு இருந்தேனே, ஐ வாஸ் லைக் ரியலி திங்கிங் அபவுட் லைக் கோயம்புத்தூர். எப்படி நான் திருப்பதிக்கு வந்து சேர்ந்தேன்? ஏன்னா சொல்லாமல் இருந்தாலும் எங்கேயும் போக மாட்டீங்க. சொன்னால் அட்லீஸ்ட் திருப்பதியாவது போகும். சொல்லாமல் இருந்தால். ஸோ திங்கிங் அலோன் இஸ் நாட் இனஃப். ஸோ வி ஹேவ் டு ஸ்பீக் ப்ளூ. அதை பேசணும், லவுடாக பேசணும். அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ப்ளூ மேஜிக். அந்த மாதிரி அது அப்படியே போயிட்டே இருக்கும். அது
திங்க் ப்ளூ அண்ட் ஸ்பீக் ப்ளூ. அந்த ஸ்பீக் ப்ளூவில் நான் புக்ஸில் வந்து பார்த்துருக்கேன் என்ன அப்படின்னா செல்ஃப் டாக். ஸோ இது வந்து செல்ஃப் டாக் கூட ரிலேட் ஆகுமா ஆர் இட் இஸ் மோர் தென் தட் அந்த ஸ்பீக் ப்ளூ? ஸோ செல்ஃப் டாக் வந்து நம்ம ஒரு இன்டர்னல் ப்ராசஸ். ஸோ உங்களுக்கு இன்னும் கூட அந்த ப்ளூவை வந்து ஸ்ட்ராங்காக திங்க் பண்ணுறதுக்கு உதவும். அந்த செல்ஃப் டாக் பண்ணுறது மூலமாக இன்ஃபேக்ட் லைக் நான் அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இதுக்கு ரிலேட்டட் தான். பட் அது உங்களுக்கு இன்டர்னல் ப்ராசஸ்ங்கிறதுனால உங்களை கரெக்டான பர்சன்ஸை கண்டறியறதுக்கு அது உதவும். டிரைவர் மாதிரி இப்போ நான் செல்ஃப் டாக்னு சொல்லிட்டு நான் மனசுக்குள்ளே வந்து நான் கோயம்புத்தூரே எடுத்துப்போமே, மனசுக்குள்ளே கோயம்புத்தூர்னு சொல்லிட்டே இருந்தாலும் டிரைவர் கிட்ட நான் சொல்லணும் அது கோயம்புத்தூர்னு, அப்போ தான் நாங்கள் போக முடியும். பட் இருந்தாலும் அந்த செல்ஃப் டாக் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் ரொம்ப கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு அது ரொம்ப உதவும். அதோட அந்த ஃபீலிங் இருக்கும். அதில் நீங்கள் நிறைய செல்ஃப் டாக் பண்ணும்போது யூ வில் ஃபீல் ப்ளூ. தட்ஸ் த தேர்ட் ஸ்டெப் ஆக்சுவலி. நம்ம எதை அடையணும்னாலும் வந்து ஃபீல் பண்ணணும். அது எமோஷன்ஸ் ஆர் ஸ்ட்ராங்கர் தேன் இன்டெலெக்ட் அப்படிம்பாங்க. நான் ஒரு விஜய் சேதுபதி இருக்கார் இல்லையா ஆக்டர், அவரோட ஒரு இன்டர்வியூ பார்த்துட்டு இருந்தேன். அதில் வந்து அவர் சொல்லிட்டு இருந்தார், இந்த மாதிரி துபாயில் இருக்கும்போது ஏதோ ஒரு டிவியில் வந்து ஐ டோன்ட் நோ ஹூ லைக் யாரோ ஒருத்தவங்க வந்து ஐம் அ பேர்ட்னு சொல்லி அவர் பேர்ட் ஆகி பறந்துருவாராம். அது பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சிட்டு போயிட்டு அவர் தூங்குறது நடக்கிறது எப்போ ஃப்ரீயாக இருந்தாலும் ஐம் அன் ஆக்டர்னு சொல்லிட்டே இருந்தாராம். எவென்ச்சுவலி ஆக்டர் ஆயிட்டாராம் அவர். அதுக்கப்புறம் அவருக்கு ஏதோ சரியில்லை அப்படின்னு தோணுனப்போ தான் என்னடா அது ஐம் அன் ஆக்டர்னு சொல்லிட்டு இருக்கோம், ஐம் குட் ஆக்டர்னு சொல்லலையே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஐம் குட் ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இட் வாஸ் வெரி குட் இன்டர்வியூ. ஸோ அந்த ஃபீலிங் நம்ம எதுவாக ஆகணும்னு நினைக்கிறோமோ அதை ஆல்ரெடி நம்ம வாழ்ந்து பார்த்துடணும் நமக்குள்ள. அதை நான் இப்படி தான் இருக்கிறேன் அப்படின்னு அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் வந்து ஒரு எம்ப்ளாயி மோடில் இருக்கும்போது கம்பெனியில் ஒரு எல்லாரும் டைனிங் டேபிளில் உட்காந்து எல்லாம் பேசிகிட்டு இருப்போம். அது பேசிகிட்டு இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் மேலே இருக்கிற டிரெக்டர்ஸ் மேனேஜர்ஸ் அவங்கள பற்றியெல்லாம் காசிப் பண்ணுவாங்க பீப்புள். அந்த மாதிரி காசிப்ஸ் வரும்போது நான் பிளேட் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவேன், இருக்க மாட்டாங்க. You know why? Can you take a guess? நான் என்னோட நெக்ஸ்ட் பொசிஷனை நான் பார்க்குறேன். எக்ஸாக்ட்லி. ஏன்னா என்னை பற்றி பேசுகிற மாதிரி எனக்கு அது தோணும். அது எனக்கு ரொம்ப உறுத்தும். நான் ஐ வாண்ட் டு பி ஒன் ஆஃப் த டிரெக்டர்ஸாக நாளைக்கு இருக்க போகிறேன். நாளைக்கு நான் ஒரு சிஓவாக இருக்க போகிறேன். நாளைக்கு ஒரு ஃப்ளோரில் வந்து நான் பேசினா நான் என்னை பற்றியே நான் பேசிக்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு காசிப் பிடிக்காது. நம்பர் 1, ஐ வில் நாட் ஸ்பீக் எனிதிங் நெகட்டிவ் when the person is not present. அப்படி இருக்கும்போது இது நம்மளை பற்றியே பேசுகிற மாதிரி இருக்குது. நான் அடைய போகிற ஒரு இடத்த இவங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்கும் போது அது இட்ஸ் நாட் கரெக்ட்னு தோணும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் ஆல்ரெடி அந்த ஃபீலிங் மோடுக்குள்ளே போயிட்டேன். இப்போது நம்ம நீங்களே இப்போ ஃபேப்ரிக்கு இன்டர்வியூ பண்ணுறீங்க ஒரு ட்ரெயினரை. ஃபஸ்ட்டு வந்து நான் ட்ரெயினர் ஆகலான்னு நினைக்கிறேன், இதெல்லாம் கற்றுக்கலாம்னு நினைக்கிறேங்கிறவரை எடுக்க மாட்டீங்க. ஃபஸ்ட்டு ஸ்கில் இருக்கான்னு பார்ப்போம். அப்படி இருக்கும்போது ஒரு லீடர்ஷிப் பொசிஷனுக்கு வரவங்க கிட்ட ஆல்ரெடி அந்த குவாலிட்டிஸ் இருக்கிறத காமிக்கணும் இல்லையா? இருக்கிறத காமிச்சாதான் அவங்க ஹையர் பண்ணுவாங்க. இப்படி தான் எல்லாமே. ஒரு மில்லியனர் ஆகணும் அப்படின்னா ஐ ஷுட் ஆல்ரெடி ஹேவ் தட் குவாலிட்டிஸ். ஒரு ஆக்டர் ஆகணும்னா நான் முதல்ல ஆக்டராக இருக்கணும், நடிக்கணும், எல்லாம் பண்ணணும். இல்லை எனிதிங் லைக் ஃபார்மர் ஆகணும்னா நிலத்தில் இறங்கணும். அந்த ஃபீலிங் லைக் வாட் ஐ வாண்ட் டு பிகம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதான் அந்த தேர்ட் ஸ்டெப், ஃபீல் ப்ளூ. இட் இஸ் கனெக்டட் வித் யுவர் செல்ஃப் டாக் ஆல்சோ. அண்ட் இதில் ஒரு பாயிண்ட் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபார் எவ்ரி ஒன். என்ன அப்படின்னா நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அந்த இடத்துக்கு அவங்க போக விருப்பப்படலை அப்படின்னா தென் there are chances that we are with the wrong people. We have to make sure that we are aligned with our future people. Correct. ஆக்சுவலி நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. இது இங்கேயே எனக்கு ப்ளூ மேஜிக் ஒர்க் ஆகிற மாதிரி தோணுது. ஏன் அப்படின்னா ஸோ ஃபார் இந்த ஈவன் இன்டர்வியூக்கு முன்னாடி கூட நம்ம எதனா ப்ரிப்பேர் பண்ணலாமான்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஐ செட் லைக் கேஷுவலாக போகலான்னு பார்த்தோம். அந்த ப்ளூ மேஜிக் ப்ராசஸ் ஸ்டெப்ஸ் நான் உங்களுக்கு சொல்லவே இல்லை. ப்ளூ மேஜிக் ஒரு வேர்டு தான். ஆனால் நீங்கள் கேட்குற எல்லா கேள்வியுமே என்னோட அடுத்த ஸ்டெப் பேசுகிற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லைங்க, அதுதான் வந்து ஐ கால் இட் ப்ளூ ஃப்ரீக்வன்சி, அசோசியேட்டிங் வித் த ரைட் செட் ஆஃப் பீப்புள் அண்ட் டிசோசியேட்டிங் வித் தி ராங் பீப்புள். யாரும் பேட் ஆர் குட் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது, யாருமே விமர்சனமும் கிடையாது. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி ரொம்ப பிடிக்கும். பட் நான் ஃபிட்னஸில் இருக்கும்போது பிரியாணி நிறைய சாப்பிட மாட்டேன். ஸோ ஃபிட்டாக இருக்கணும்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும், ரன் பண்ணணும், இல்லை சாப்பாடு கொஞ்சம் குறைச்சிக்கணும். அட்லீஸ்ட் எதையும் பண்ண முடியலன்னா சாப்பாடு குறைச்சிக்கணும். ஸோ அப்போ பிரியாணி சாப்பிட மாட்டோம். தட் டஸ் நாட் மீன் தட் நமக்கு பிரியாணி மேலே ஒரு ஹேட்ரட் இருக்குங்கிறது அவசியம் கிடையாது. ஸோ we have to dissociate from a few people அப்படின்னா அது நமக்கு உதவாது அப்படிங்கிறது. ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கரெக்டான பீப்புள் கிட்ட இருக்கணும். இப்போ நீங்கள் ஏஆர் ரஹ்மான் கிட்ட போய் உங்களுக்கு டாப் 10 ஃப்ரெண்ட்ஸில் எவ்வளோ மியூசிஷியன்ஸ்னு கேட்டால் வாட் வில் பி இஸ் ஆன்சர்? டெஃபினட் டாப் அட்லீஸ்ட் 3 to 4 வந்து அது இருக்கும். 9 out of 10 இருக்கும்னு நினைக்கிறேன். பியாண்ட் ஃபேமிலி அவரோட லைஃப் பார்த்தா மியூசிஷியன் கூட தான் ஸ்பெண்ட் இருப்பார் அவர். ஈவன் அவரோட இன்டர்வியூஸ் கூட நான் பார்த்துருக்கேன். அவர் எக்ஸாம்பிள் எடுக்கிற அவரோட சைல்ட்ஹுட்டில் அவர் எக்ஸாம்பிள் எடுக்கிறது நான் அவரை பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, அவர் வந்து ஒரு மியூசிஷியனாக இருப்பார். ஸோ தே ஹேவ் சீன் தேர் நெக்ஸ்ட் ஆஸ் அ மியூசிஷியன். அப்போ வந்து அவங்க அலைன் ஆகிறதே வந்து அவங்க கூட தான் இருக்காங்க. இருக்கும். சேம் கோஸ் வித் சச்சின் டெண்டுல்கர். அவர் கிரிக்கெட்டில் வந்து
வந்து ஒரு பீக்கில் இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ டாப் 10 ஃப்ரெண்ட்ஸில் கிரிக்கெட்டர்ஸ்னு கேட்டால் 9 will be his answer or 10 will be his answer. பட் இப்போ ஆண்டர்பிரினர் ஆகணும்னு நினைக்கிறவங்களோ, ஆக்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்களோ, இல்லை வேற யாராவது ஒன்று ஏதோ ஒரு ஆம்பிஷன், ரைட், லைக் மில்லியனர் ஆகணும்னு நினைக்கிறவங்களோ, அவுட் ஆஃப் த 10 ஃப்ரெண்ட்ஸ் how many of them are like millionaires? How many of them are entrepreneurs? How many of them are actors ன்னு கேட்டிங்கன்னா 0ன்னு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி வந்து நம்ம அதை போய் அடைய முடியும்? ஸோ லைக் ஜஸ்ட் திங்கிங் ப்ளூ இஸ் நாட் எனஃப். ஸ்பீக்கிங் ப்ளூவில் என்ன ஆகும்னா, இப்போ நான் ஆக்டர் ஆகணும்னு நினச்சின்னா அந்த மாதிரி இவனுக்கு ஆக்டிங் பிடிக்கும் போல இருக்கு, ஒரு ஆக்டரை பார்த்தா நான் உன்னோட கனெக்ட் பண்ணி விட்றேன்னு யாராவது கனெக்ட் பண்ணி விடுவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த ஒரு 10 பேரை வந்து சேர்க்கணும். ஸோ 10 பேரை சேர்ந்துட்டோம்னா அதுக்கு மேலே நீங்கள் திங்க் ப்ளூ, ஃபீல் ப்ளூ இதெல்லாம் பண்ணவே தேவையில்லை. அந்த 10 பேர் நம்மளை தூக்கிட்டு போயிடுவோம். ஸோ தட் இஸ் த பவர் ஆஃப் அசோசியேஷன், ரைட்? நம்ம ஒரு 10 ட்ரங்கார்ட்ஸ் கூட இருந்தோம்னா we will end up drinking every day. 10 பேர் சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும்னா we will end up watching cricket every day. And 10 ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து புக் படிக்கிறவங்க இருந்தாங்கன்னா you will be forced to read a few pages every day. That will become a habit. That will become your habit. அதுதான் the power of frequency. நிறைய பேர் வந்து இந்த law of attraction பற்றி பேசிட்டு இருக்காங்க இல்லையா? நீங்கள் எதை பேசுனீங்களோ அதை நீங்கள் வந்து வசீகரிப்பீங்க அப்படிங்கிறது. இப்போ திங்க் ப்ளூ கூட வந்து திங்க் பண்ணோன்னா அது நமக்கு வருது அப்படின்னு பேசுகிறோம் இல்லையா? தி பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு ஒரு புக்கில் கூட பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட், மர்ஃபியோட புக் இல்லையா? ஸோ அதை அட்ராக்ட் பண்ணுவோன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி ஐ ஹேட் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் கான்வர்சேஷன் வித் ஒன் ஆஃப் மை பார்ட்னர் பாபுன்னுட்டு. அவரோட ஃபாதர் வந்து இஸ் லைக் அ ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர். அவர் கூட நான் பேசிகிட்டு இருக்கும்போது, அப்பா வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னும் போது, அவர் இஸ் அ ஃபிசிசிஸ்ட். ஆக்சுவலி இஸ் ரிட்டன் லாட் ஆஃப் புக்ஸ், இஸ் டன் லாட் ஆஃப் ரிசர்ச். அவர் வந்து சொன்னார், இல்லை லா ஆஃப் அட்ராக்ஷனுங்கிறத விட ஐ ப்ரீச் லா ஆஃப் ரெசனன்ஸ் அப்படின்னா. லா ஆஃப் ரெசனன்ஸ்னால் ஒத்திசைவுன்னு சொல்லுவோம் இல்லையா? அது ஃப்ரீக்வன்சி. இட்ஸ் நாட் தட் யூ திங்க் ஆஃப் சம்திங் யூ அட்ராக்ட் இட். யூ திங்க் ஆஃப் சம்திங், யூ ஃபீல் அபவுட் சம்திங், யூ டாக் அபவுட் சம்திங், ஸோ யூ ஆர் புல்ட் இன் டு த ஃப்ரீக்வன்சி வேர் யூ ஹேவ் சிமிலர் செட் ஆஃப் பீப்புள், ஸோ யூ எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறார் அவர். வெரி ட்ரூ, ரைட்? நம்ம அட்ராக்ட் பண்ணல, நம்ம தான் அட்ராக்ட் பண்ணப்படுறோம் அதுக்குள்ள. ஸோ அது எனக்கு வந்து ஒரு கூஸ்பம் மூமெண்ட்டாக இருந்தது. அது எனக்கு இந்த ப்ளூ மேஜிக்கை ஷேப் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. வென் எவ்ரிபடி இஸ் டாக்கிங் அபவுட் லா ஆஃப் அட்ராக்ஷன், நம்ம லா ஆஃப் ஃப்ரீக்வன்சி பற்றி பேசணும் அப்படின்ட்டு அந்த ப்ளூ ஃப்ரீக்வன்சி கிரியேட் பண்ணேன். தேங்க்ஸ் டு அப்பா அது அவர் கொடுத்ததுக்காக இந்த கிஃப்ட்டுக்கு. ஸோ அந்த ப்ளூ ஃப்ரீக்வன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் நான் சொல்கிறேன், அந்த டாப் 10 பீப்புள் அந்த மாதிரி ஒரு ரேடியோ ஸ்டேஷன் மாதிரி தான் இல்லையா? நீங்கள் 98.3 போட்டிங்கன்னா அதில் ஒரு செட் ஆஃப் சாங்ஸ் கேட்டுகிட்டே இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை அடையணும்னா அந்த ஃப்ரீக்வன்சியை விட்டு வெளியே வந்துடவே கூடாது. கொஞ்சம் ஃப்ரீக்வன்சி 98.3 6க்கு போனீங்கன்னா நாய்ஸ் வந்துடும். லைஃப் வில் பிகம் அ நாய்ஸ். Yeah, if you enjoy noise, it's okay, but you need to be very careful. Now வந்து it's not that like I hate people doing that. I'm telling about myself. ரொம்ப இந்த பர்த்டே பார்ட்டிஸ் அதெல்லாம் வந்து போகிறதுக்கு விரும்ப மாட்டேன். நார்மல் கேதரிங்ஸ் போகிறதோ அதெல்லாம் வந்து ஐம் நாட் ஃபார் இட். எனக்கு வந்து என்னென்னா, வாட் எக்ஸைட்ஸ் மீ, வாட் ஐம் பேஷனேட் அபவுட் இஸ் மை ப்ளூ. ஐ ஹேவ் மை ஓன் ப்ளூ. எவ்ரிபடி ஷுட் ஹேவ் தேர் ப்ளூ. ஸோ அதனால் அது ரிலேட்டட் பீப்புளை பார்க்குறது எனக்கு எக்ஸைட்டிங்காக இருக்கும். வேல் வந்து பேசணுன்னாருனா நான் இமீடியட்டாக ஐ வில் ஹேவ் டைம். பட் சம்படி எல்ஸ் வேறு யாராவது வந்து வரியா போயிட்டு வரலாம் இங்கே தான் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐ டோன்ட் ஹேவ் டைம் அப்படின்னு இல்லை, சம்டைம்ஸ் ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேன். நாட் தட் ஐ டோன்ட் ஹேவ் ரெஸ்பெக்ட் டு தெம், மை ப்ரையாரிட்டி இஸ் டிஃப்ரெண்ட். எல்லாம் டைம் இல்லை இல்லையா? அது டைம் வந்து நிறைய இருக்குது, பட் நமக்கு ப்ரையாரிட்டி என்னங்கிறது தான் முக்கியம். ஸோ எனக்கு இன்னைக்கு இந்த மொமெண்ட் இது ப்ரையாரிட்டின்னு தோணுச்சு, டாக்கிங் டு வேல், அண்ட் ஐ எம் ஹியர் பிகாஸ் போத் ஆஃப் அஸ் ஆர் ஆன் த சேம் ஃப்ரீக்வன்சி. ஸோ தட்ஸ் வாட் ப்ளூ ஃப்ரீக்வன்சி. தேங்க்ஸ் ஃபார் த லீட் டு ப்ளூ ஃப்ரீக்வன்சி. ப்ளூ ஃப்ரீக்வன்சி, தென் வாட் நெக்ஸ்ட்? அதுக்கு அடுத்து நான் அதை நோக்கி போகணும், ப்ளூ மேஜிக்கை அட்ராக்ட் பண்ணணும். தென் வாட் ஷுட் பி நெக்ஸ்ட்? ஸோ நான் அந்த ஒரு ஸ்டெப் நான் மிஸ் பண்ணேன். என்னென்னா, இப்போது வி டாக்ட் அபவுட் லைக் டிசைட் யுவர் ப்ளூ, திங்க் ப்ளூ, ஸ்பீக் ப்ளூ, தென் வி டாக்ட் அபவுட் ஃபீலிங் ப்ளூ ஃப்ரீக்வன்சி பேசணும். பட் இது மட்டுமே அவசியம் கிடையாது. நீங்கள் ப்ளூ ஃப்ரீக்வன்சிக்கு போயிட்டீங்கன்னாவே அடுத்தது ஒன்று நேச்சுரலாக நடக்கும். ஆக்ட் ப்ளூ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒன்று நினச்சிருப்பாங்க, அதுக்கான ஃப்ரீக்வன்சிக்குள்ளே போய் அதுக்கான எல்லா சந்தர்ப்பங்கள் வந்திருக்கும், ஆனாலும் அது நடக்காது. அதுக்கு என்ன காரணம்னா, தே டோன்ட் ஆக்ட், தே டோன்ட் ப்ரிப்பேர் ஃபார் இட். எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, இப்போ எனக்கு தண்ணி வேணும்னு கேட்டிருப்பாங்க, வெளியே மழை கொட்டிகிட்டு இருக்கும், ஆனால் அதை பிடிக்கிறதுக்கு ஒரு கப் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. மழை பெஞ்சிட்டு இருக்குது, நீங்கள் கேட்டது வந்துருச்சு, பட் போய் கப் எடுத்துகிட்டு போனால் தான் நமக்கு வந்து தண்ணி குடிக்கிற தண்ணியாக கன்வெர்ட் ஆகும். அண்ட் சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த மழை பெஞ்சிட்டே இருக்குது, ஒரே ஒரு கப் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்களுக்கு மட்டும் குடிச்சுப்பாங்க. இல்லை ஒரு 3 ஃபேமிலி இருக்குன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மூணு பேருக்கு ஒரு கிண்ணத்தை எடுத்துகிட்டு போய் பிடிச்சிட்டு வந்து எல்லாருக்கும் ஊற்றி கொடுப்பாங்க. ஆண்டர்பிரினர் நம்மள மாதிரி ஆண்டர்பிரினர்ஷிப் ப்ளூவாக வச்சிருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னொரு 4 பேர் கூப்பிடுவாங்க, ஒரு பெரிய அண்டாவை தூக்கிட்டு போய் வெளியே வச்சு அப்புறம் அதில் டேப் போட்டு எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்குறது. ஸோ அது ஜெனராசிட்டி, ரைட்? லைக் ஃபார் மீ பர்சனலி இட் வாஸ் போரிங் டு லீட் அ லைஃப் ஒன்லி ஃபார் மை ஒய்ஃப் அண்ட் மை சன். திரும்ப அதே ஒரே ரொட்டீன், 2 பேருக்காக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோமா?
அது எனக்கு ரொம்ப போர் அடிச்சது. போய் ஒரு கப்பில் மட்டும் பிடிச்சிட்டு அவ்வளோ மழை பெஞ்சிட்டு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பெரிய பாத்திரத்தை பிடிக்க முடியுமோ அவ்வளோ பெரிய பாத்திரத்தை வச்சு நிறைய ஹோல்ஸ் போட்டு நிறைய பேருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங் எனக்கு. ஸோ தட்ஸ் வை ஐ சோஸ் ஆண்டர்பிரினர்ஷிப். என்னோட ப்ளூ வந்து அதுவாக எடுத்துகிட்டு போனதுக்கான மெயின் காரணம் வந்து அந்த பெரிய அண்டா எடுத்துகிட்டு போய் வச்சு நிறைய பேருக்கு வாழலாம் வச்சு வி ஷுட் லீவ். லைக் இப்போ நான் வந்து ஆஸ் அன் ஆண்டர்பிரினராக ஒரு எம்ப்ளாயி வந்து இந்த மந்த் சம்பளம் வந்தால் இஎம்ஐ கட்டலான் இருக்கும். வி ஹேவ் டு திங்க் அபவுட் லைக் ஓ வி ஹேவ் டு பே தட் மெனி பீப்புள். ஸோ வி ஆர் லைக் யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் லைக் சோ மெனி பீப்புள்ஸ் லைஃப், ரைட்? அது ஆண்டர்பிரினர்ஷிப் இட்ஸ் அ பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அது மாதிரி பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும். பட் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். நீ எவ்வளோ பெரிய பாத்திரம் வேணுங்கிறத நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். பாத்திரம் வைக்காட்டி ஒன்றுமே கிடைக்காது. ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் பீயிங் இன் ப்ளூ ஃப்ரீக்வன்சி, பட் அந்த ப்ளூ ஃப்ரீக்வன்சியில் இருக்கும்போது மற்றவங்க கைட் பண்ணுறதெல்லாம் நம்ம ஆக்ட் பண்ணணும். ஆக்ட் பண்ணி கன்வெர்ட் பண்ணி நம்ம அதுக்குள்ளே போகணும். ஆக்சுவலாக இந்த ப்ளூ மேஜிக் இதுக்கு முன்னாடி வந்து ஜஸ்ட் ஒரு வேடாக தான் பார்த்துருந்தேன். என்ன ப்ளூ மேஜிக், நான் என்ன எதாவது நான் வந்து இந்த ஜி பூம்பா அந்த மாதிரி ஏதோ ஒரு சொல்லணும் ஜி ப்ளூம்பா அப்படின்னு. பட் ஐ கேன் அலைன் இட் வித் தி டே டு டே லைஃப். ஓகே, ஹவு வி ஹாவ் டு அலைன் அவர் டே டுவர்ட்ஸ் இட். பட் எண்ட் ஆஃப் தி டே தி டாப் ப்ரையாரிட்டிஸ் வாட் இஸ் மை ப்ளூ. இந்த கொஷின் வந்து திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணுது. ஓகே, இன்னொரு விஷயம், உங்களை நான் சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும்போது ஃபஸ்ட் பார்த்து வந்து அந்த ஹிப்பி கோச். வாட்ஸ் பிஹைண்ட் தட் ஹிப்பி கோச்? எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு மீனிங் இருக்குது. ஹிப்பி கோச்சுக்கு பின்னாடியும் ஒரு சின்ன மீனிங் இருக்குது. இப்போ இந்த ப்ளூக்கு பின்னாடி கூட ஒரு மீனிங் இருக்குது. சம்படி ஆஸ்க் மீ வை ப்ளூ, வை நாட் வேறு ஏதாவது ஒரு கலர் வச்சுக்க வேண்டியது தானே. வெரி சிம்பிள், ப்ராக்டிக்கல். எனக்கு ப்ராக்டிக்கலாக இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து எப்படின்னா அந்த ப்ளூவை விட்டு போயிடக்கூடாது வெளியே அப்படின்னு ஒரு சிந்தனை. அதனால ஸ்கை இஸ் ப்ளூ, எங்கே பார்த்தாலும் ப்ளூ இருக்குது. எனக்கு ப்ளூ ட்ரெஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நான் ப்ளூ போட்டுட்ருப்பேன். ஸோ பார்க்கும்போதே நான் அது வந்து ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் என் ப்ளூவை, மறந்துடாதப்பா அப்படின்னு. அப்புறம் இன்னொரு சிம்பிள் விஷயம் என்னன்னா, யூரோப்பில் வந்து நான் கம் ஃப்ரம் பெல்ஜியம், ரைட்? யூரோப்பில் வந்து இந்த டிராஃபிக் சிக்னல்ஸ் எல்லாம் ப்ளூவில் தான் இருக்கும். ஸோ நம்ம ஏதோ ஒரு கால் வருது, பேசிட்டே இருக்கிறோம், வச்சுட்டோம் அப்படின்னா டிராஃபிக் சிக்னல் பார்த்தா ப்ளூ ஞாபகம் வந்துடும். ஐ வில் கீப் திங்கிங் அபவுட் இட். ஸோ என்னோட திங்க் ப்ளூக்கு வந்து இந்த ப்ளூ வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். So that's why the bead that I'm wearing, it's called as lapis lazuli. இது வந்து என்னன்னா stone from the sky ன்னு அர்த்தம். It's called as a blue stone. So just to remind me that oh blue மறந்துடாதப்பா அப்படின்னு இல்லையா. அது ப்ளூ ஃபாலோஸ். இப்போ நம்ம உட்காந்துட்டு இருக்கிறது ப்ளூ. ஸோ அதுக்காக ஒரு ப்ராக்டிக்கலாக பண்ணது. இந்த ஹிப்பி கோச்சும் அதே மாதிரி தான், ஒரு சின்ன மீனிங். ஹிப்பி கோச் வந்து என்னன்னா, அந்த ஹிப்பீஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க ரொம்ப அன்ஆர்த்தடாக்ஸாக இருப்பாங்க. இட்ஸ் லைக் நாட் தி எக்ஸாக்ட் ஹிப்பி கல்ச்சர் தட் ஐம் டாக்கிங் அபவுட். ஹிப்பின்னா த வே ஐ அண்டர்ஸ்டுட் இஸ் லைக் அன்ஆர்த்தடாக்ஸ். தே வில் டூ திங்ஸ் லிட்டில் டிஃப்ரெண்ட்லி. பட் அது ஒரு மோட்டிவாக வச்சு நம்ம கண்டிப்பாக ரெஸ்ட் ஆஃப் த க்ரூ மாதிரியே இருக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு காரணம் கிடையாது. அதுவும் வந்து ஒரு லைஃப் பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். இப்போது நிறைய பேர் வந்து சில விஷயங்களை வந்து செய்ய முடியாததுக்கு காரணம் என்னென்னா, அவங்களுடைய ஃபவுண்டேஷன் அப்படி கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. நம்ம காலேஜ் விட்டு வரும்போது ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வரோம். அது வந்து ஒரு விசிபிள் சர்டிஃபிகேட். அது இல்லாமல் வேற ஒன்று எடுத்துகிட்டு வரோம். என்னென்னா ஒரு இன்விசிபிள் சர்டிஃபிகேட் ஒன்று எடுத்துகிட்டு வரோம். அது என்னென்னா நம்ம பர்சனாலிட்டி. ஸோ அதை யார் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம பேரண்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க, நம்ம டீச்சர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க, நம்ம சொசைட்டி கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 17 வயசுக்குள்ள நம்ம 45 வயசுல எப்படி வாழ்வோங்கிறது வந்து ஆல்ரெடி வடிவமைக்கப்பட்டுருச்சு, முடிஞ்சு போச்சு. அதை மாறி நம்ம போவே மாட்டோம். ஸோ எனக்கு வந்து என்னன்னா, இது அப்படியே ஒரு ரொட்டீன்லேயே போயிட்டு இருக்கிறோமே. தாத்தா அப்படி வாழ்ந்தார், அப்பா அப்படி வாழ்ந்தார், அதே மாதிரி பிரிட்டி மச் ஒரு 4 ஜெனரேஷன் எடுத்து பார்த்தா பில்டிங்ஸ் மாதிரி இருக்குது, கலர் மாதிரி இருக்குது, பட் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி எல்லாரோட வாழ்க்கையும் ஒரே மாதிரி போயிட்டு இருக்குது. ஸோ அதை யாராவது ஒருத்தர் மாற்றணும் இல்லையா? ஸோ அதனால தான் ஒரு ஹிப்பிங்கிறது, ஒரு அன்ஆர்த்தடாக்ஸ் லைஃப் கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றணும், அதை பிரேக் பண்ணணும் நம்ம அந்த இதை அப்படிங்கிற ஒரு சிந்தனை. ஸோ அதை வந்து நம்ம மற்றவங்களுடைய இதையும் பிரேக் பண்ணணும், அவங்கள சேலஞ்ச் பண்ணணும். பீப்புளை வர ரொட்டீனில் போயிட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் மாற்றுங்க, இதை மாற்றினீங்கன்னா இங்கே போயிடுவீங்க. ஸோ அதனால வந்து ஐ வாண்டட் டு கால் இட் லைக் த ஹிப்பி கோச். ஸோ ஒரு அன்ஆர்த்தடாக்ஸ் கோச், அதுதான் அதுக்கு மீனிங். சூப்பர். ஆக்சுவலாக ரீசெண்டாக கூட எனக்கு ஒரு தாட் வந்து சஞ்சனா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். என்ன அப்படின்னா, உன் பேரண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அதை நீ பண்ணணும்னா நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம், யூ வில் டூ தட். இப்போ நான் எங்கள் அப்பா வந்து விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் அதை கண்டினியூ பண்ணணும்னா எனக்கு எதுவுமே தேவையில்லை, ஐ வில் டூ தட் ஃபார் ஷுர். வென் ஐ ஹேவ் டு சேஞ்ச் இட், எனக்கு அது வேணாம், என்னோட லைஃப் வேறு, நான் அதோட வேறு ஒரு ஹைட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன், டோட்டலி டிஃப்ரெண்ட்னா தென் யூ நீட் சம்திங் எக்ஸ்ட்ரா. ஸோ அதுக்கு வந்து இந்த தாட் வந்து தேவைன்னு நினைக்கிறேன். தேவை. அண்ட் இப்போ நீங்கள் சொன்னதை நம்ம அந்த குழந்தைகள் பற்றின ஒரு வீடியோ பண்ணோம் இல்லையா, ஒரு ஷோ ஒன்று பண்ணோம் ஃபேஸ்புக்கில். அதில் கூட அதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். சில்ட்ரன் காப்பி த பேரண்ட்ஸ், பட் அது அப்படி காப்பி அது மைண்ட் லெவல்லையும் நடக்குது. ஸோ அந்த பவர் ஆஃப் மைண்ட் இருக்கு இல்லைங்களா. ஸோ அது ஒரு ஹியூமனோட டிராயிங் நம்ம போட்டோம்னா எப்படி போடுவோம்னா,
போடுவோம்னா ஒரு சின்ன தலை போடுவோம், ஒரு கோடு போட்டு கை இப்படி போட்டு இப்படி போடுவோம் இல்லையா. பட் நான் போடுற டயக்ராமில் வந்து அப்படி இருக்காது. ஸோ அது ஒரு பெரிய வட்டமாக இருக்கும் தலை, அப்புறம் சின்னதாக ஒரு பாடி போடுவேன். அது ஏன் அப்படின்னா மைண்ட் இஸ் பிகர் தேன் பாடி, மைண்ட் இஸ் லைக் மேசிவ். அந்த மைண்ட் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து கான்ஷியஸ் மைண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட் 2 இருக்குது. இப்போ நம்ம ஃபீட் பண்ணுறோம் இல்லையா, இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது, நான் கொடுக்குற இன்புட்லாம் கான்ஷியஸ் மைண்டுக்கு போகுது, அதுதான் இன்டெலெக்ட் மைண்டுன்னு சொல்லுவாங்க. பட் அதுக்கு கீழே இருக்கிற பாதி இருக்கு இல்லையா, ஒரு கோடு போட்டுட்டிங்கன்னா கீழே இருக்கிற வட்டம் இருக்குல்ல, அரை வட்டம், அதுதான் சப்கான்ஷியஸ் மைண்ட். நீங்கள் போடுற எல்லாமே சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போயிடாது. ஏன்னா உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டு முடிஞ்சு போச்சு 15 வயசுல, ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அது கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. யார் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா பேரண்ட்ஸு, சொசைட்டி, எல்லாம் டீச்சர்ஸு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி கிரியேட் பண்ணி முடிச்சுட்டாங்க அவங்க. இப்போ நான் உங்களை பேசிட்டு இருக்கிறேன் இல்லையா, 1 மணி நேரமா ப்ளூ மேஜிக் பேசிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு ஒரு எனர்ஜி வந்திருக்கும், வா எதை நினைச்சாலும் பண்ணலாம் போல இருக்கே, நான் இன்னைக்கு பாரு இதான்ப்பா என்னோட ப்ளூ டிஃபைன் பண்ணிட்டேன், நான் இதுக்கு மேலே திங்க் ப்ளூ பண்ண போறேன், ஸ்பீக் ப்ளூ பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஒரு எனர்ஜியோட போவீங்க. வீட்டில் போய் படுத்து தூங்கிட்ட உடனே காலையில் எந்திருப்பீங்க இல்லையா, அப்போ கீழே இருக்கிற சப்கான்ஷியஸ் மைண்ட் வேலை பார்க்க ஆரம்பிக்கும். அவர் அப்படிதான்ப்பா ஏதாவது சொல்லிட்டு இருப்பாரு, வேலை இல்லை. அப்போ ஷூவை போட போவீங்க, அம்மா சொல்லுவாங்க கரப்பாம்பூச்சி இருக்கா பாருப்பா அப்படிம்பாங்க, எடுத்து உதறிட்டு ரிஸ்க் உங்களுக்கு ஆரம்பிக்கும். ஷூ போடுறதுக்கு கூட ஒரு ரிஸ்க் சொல்லி கொடுப்பாங்க உங்களுக்கு வீட்டில் இல்லை, அதை எடுத்து கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு நமக்கெல்லாம் பிஸ்னஸ்லாம் வேணாப்பா போயிடலாம். ஸோ வாட் எவர் வி ஆர் ஃபீடிங் ரைட், த புக்ஸ் தட் யூ ரீட் எல்லாமே மேலே கான்ஷியஸ் மைண்டில் தான் இருக்குது. சப்கான்ஷியஸ் மைண்டில் எல்லாமே அந்த 15 வயசு வரைக்கும் என்ன இருந்ததோ அதுதான் இருக்குது. அதுதான் நம்ம பாடியில் ஆக்ஷன்ஸாக வைப்ரேஷன்ஸாக வெளிப்பட்டு நம்ம ஆக்ட் பண்ணுறோம், அதுதான் நமக்கு கிடைக்குது இல்லையா. அப்போது நான் ஏதாவது ஒன்று அடையணும்னா நான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு சப்கான்ஷியஸ் மைண்டை பண்ணணும். நீங்கள் ஃபீட் பண்ணுறதுல ஒரு ட்ராப்பு தான் வந்து அந்த ஃபில்டராகி சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போகுதுன்னா நான் எவ்வளோ ஃபீடு பண்ணால் என் வாழ்க்கை மாறும்னு யோசிச்சு பாருங்களேன். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ப்ளூ மேஜிக் புரிஞ்சுக்கலாம். நான் ஏன் திங்க் ப்ளூ, ஸ்பீக் ப்ளூ, ஃபீல் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா, ப்ளூ 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 ப்ளூன்னு ப்ளூ சார்ந்த இன்புட்டே போயிட்டே இருந்ததுன்னா ஒரு 5 to 10 years டைமில் என்ன ஆகிடும், மேலே இருக்கிற கான்ஷியஸ் லெவல் எல்லாம் ப்ளூ பெயிண்ட் அடிச்சிங்கன்னா அதில் ட்ராப் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே விழுந்து இந்த சாயம் இறங்கி சப்கான்ஷியஸ் மைண்ட் முழுக்க ப்ளூ ஆயிரும். அந்த ப்ளூ ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேலே பாடியோட வைப்ரேஷன்ஸாக ப்ளூ வெளிப்பட்டு ஆக்ஷன்ஸாக கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும். ஸோ இந்த ஒரு பர்பஸ்க்காக தான் அந்த ப்ளூ மேஜிக்கை நான் கிரியேட் பண்ணேன். ஹவு கேன் வி இம்பாக்ட் அவர் சப்கான்ஷியஸ் மைண்ட், பிகாஸ் அவர் ஆக்ஷன்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் சப்கான்ஷியஸ் மைண்ட். அதுதான் நம்மளை டிரைவ் பண்ண போகுது. மேல கான்ஷியஸ் மைண்ட் நம்மளை டிரைவே பண்ணாது. அது வந்து ஒரு இன்டெலெக்ட் மைண்ட், அது எமோஷனல் மைண்ட் தான் நம்மளை டிரைவ் பண்ணுது. அதை டிரைவ் பண்ணி நம்ம அங்கே போய் சேருவோம் நம்ம. ஸோ அது வந்து குழந்தை வளர்ப்பு, நீங்கள் சொன்ன பாயிண்ட்டுக்காக நான் இதை சொல்லணும்னு நினைச்சேன். ஏன் அது முக்கியம் சஞ்சனாக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா, த பியூட்டி ஆஃப் கிட்ஸ் என்ன தெரியுங்களா, சில்ட்ரனுக்கு பாதி தான் இருக்குது வட்டம். தெர் இஸ் நோ கான்ஷியஸ் மைண்ட் ஃபார் சைல்ட். அப்படின்னா நம்ம என்னென்னலாம் இப்போ அதில் கொட்டுறோமோ அதெல்லாம் தான் வந்து அவங்கள நாளைக்கு டிரைவ் பண்ண போகுது. அப்படின்னா நீங்கள் எவ்வளோ மாற்றணும். நம்ம வாழ்க்கையை அவங்க காப்பி பண்ணக்கூடாதுன்னா நம்ம பண்ணுற எதையுமே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது. அவங்களே பண்ண விடணும். இல்லைனா நம்ம என்னவோ ஆகணுமோ அதுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் எல்லாம் வேணுமோ அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் அவங்களுக்குள்ளே போடணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சில்ட்ரன் காப்பி யூ இல்லை. அப்படின்னா என்ன பண்ணணும்னா, உங்கள் சைல்டுக்கு இந்த மாதிரி ஒரு சப்கான்ஷியஸ் மைண்ட் கிரியேட் பண்ணணும்னா என்னென்னலாம் பண்ணணுமோ அந்த குழந்தை அதையெல்லாம் நான் பண்ணணும். That's what I have decided. I am going to do everything so that like my son picks up everything and he creates his own subconscious mind. இப்போ போய் நீங்கள் சன் கிட்ட போய்ட்டு நீ would you like to be an இந்த மாதிரி பண்ணோம் இல்லை, no I want to be an entrepreneur சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். Because his mind is like fixed, rigid இருக்குது entrepreneurshipல இப்போ இல்லையா. அவன் அதுதான் பண்ணுவான், அவனுக்கு வேறு எதுவும் பண்ண போகாது. வித் ஆல் த ரெஸ்பெக்ட் ஃபார் எம்ப்ளாயிஸ், இட்ஸ் நாட் தட் லைக் எம்ப்ளாயி இல்லைனா ஆண்டர்பிரினர் கிடையாது இல்லையா. வேணும் அவங்களுக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி ஜாயின் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற கான்ஃபிடன்ஸ் இருக்கு இல்லையா, மேசிவ். ஸோ வித் ஆல் த ரெஸ்பெக்ட் ஃபார் தோம். பட் நான் சொல்றது என்னன்னா, ஒருவேளை உங்களுக்கு ஆண்டர்பிரினர்ஷிப் ஆகிறதுக்கு ப்ளூவா இருந்ததுன்னா, இப்போ என் சன் ஆக்டிங் ஆகணும் அப்படின்னா நான் போய் ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் நடிக்க ஆரம்பிக்கிறேன். எனக்கு அது தேவையே இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் நான் அதை பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் கதை எழுதணும்னு நினைக்கிறேன், நான் படம் பார்க்கணும். அது ஏன் அதெல்லாம் பண்ணும்போது தான் அவனுக்கு அது சப்கான்ஷியஸ் மைண்டாக போக போகுது. தட்ஸ் வை பேரண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் லைக் ஹியூஜ் இன் பில்டிங் த ஃபியூச்சர் ஆஃப். நம்ம பண்ணுற எதையும் சொல்லி கொடுக்காம இருந்தாவே கொஞ்சமாவது அவங்களோட ட்ரீம் ரியலைஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் வி ஹாவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம அவங்களுக்கு அதை ஒரு கிரியேட் பண்ணி கொடுக்கணும். அந்த சப்கான்ஷியஸ் மைண்டை செதுக்கிற வேலை நம்மளோடது. ஸோ இட்ஸ் a huge responsibility. Sorry, we don't have a board, otherwise நான் அதை ஒரு வரைஞ்சு கூட உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ட்ரை டு ஆட் இட். அண்ட் இப்போ இதை நீங்கள் சொல்கிறப்போ எனக்கு ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி கூட கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. என்னன்னா, நம்ம டே டு டே டிவிலையோ ஆர் ஈவன் சோஷியல் மீடியாலையோ சேம் ஆட் தான் திரும்ப பார்ப்போம். வி வில் நோ ஈவன் இன் அ கிரிக்கெட் மேட்ச் சேம் ஆட் வில் பி ஷோன் அகைன் அண்ட் அகைன். ரீசன் இஸ் அப்போ தான் உன்னோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள அப்போ வந்து வேற யாரோ ஒருத்தர் என் மைண்டுக்குள்ளே போகிறதுக்கு அவ்வளோ எஃபோர்ட் போடுறான்னா என் லைஃப்பை நான் எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு நான் டிஃபைன் பண்ணிவிட்டேன். அப்போ அதுக்கு நான் எத்தனை தடவை என்னோட சப்கான்ஷியஸ் மைண்டை ட்ரெயின் பண்ணிகிட்டே இருக்கணும். தட் ப்ளூ மேஜிக்கோட ஸ்டெப்ஸ் வந்து ஹாவ் டு ஃபாலோ. அப்சல்யூட்லி. இந்த மார்க்கெட்டிங் கைஸ்லாம் யாராவது எங்கிட்ட வந்து அட்வைஸ் கேட்டாங்கன்னா நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, நீங்கள் ஆட்ஸ் எல்லாம் பகலில் போடாதீங்க. நைட்டு 9 மணிக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஷோ இருக்கும் பார்த்தீங்களா,
எல்லாராலும் பார்க்கப்படுற ஒரு ஷோ 9 மணி 10 மணிக்கு இருக்குதுன்னா அந்த டைம்க்கு எப்படியாவது வந்து பே பண்ணி ஆட் போடுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா அது ஒரு பின்னாடி ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராசஸ் இருக்குது. நீங்கள் நைட்டு வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு கேட்டுட்டு படுத்துங்களேன், காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் அந்த பாட்டு தெரியாமலே இந்த சாங் பாடிட்டு இருப்போம். காலையில் எழுந்திரிச்ச உடனே அதை பாடுவீங்க. நீங்கள் ஏதாவது ஒரு சண்டை பிடிச்சிட்டு தூங்க போங்களேன், காலையில் எழுந்திரிச்ச உடனே அந்த சண்டைக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம்னு தோணும் உங்களுக்கு. அந்த மாதிரி இப்போ எதுவாக இருந்தாலும் சரி, நைட்டு நீங்கள் என்ன தூங்குற மனநிலையில் போகிறீங்களோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த ஹோல் நைட்டு அந்த மென்டல் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்குது சப்கான்ஷியஸ் மைண்டில், அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகுது. ஸோ அந்த டைமில் அதனால தான் நாங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்னா கம்ப்ளீட்டாக வந்து சைலண்ட் ஆகிட்டு சில அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேட்க. நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க அஃபர்மேஷன்ஸ் கேட்கறத பற்றி. அதாவது நம்ம என்ன வாங்கணும், நம்ம பிளான் என்னங்கிறது ஒரு சவுண்ட் ஓடிட்டே இருக்கும், மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு போயிட்டு அதை பற்றி நினச்சிட்டே போகிறது. அது யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் ஃபார் யுவர் ட்ரீம். எவ்ரிடே ஐ டூ இட், எவ்ரிடே மை ஃபேமிலி நோஸ் அபவுட் இட். என்னடா நைட்டெல்லாம் ஒரு பாட்டை போட்டு ஏதோ ஒரு கேட்டுட்டு இருக்கிறானே அப்படிங்கிற மாதிரி. பட் நான் எவ்ரி நைட் நான் அதை ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஒரு வேளை ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தது யாரோ ஒரு பர்சன் கூட, நான் அன்னைக்கு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அதை சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போய் தூங்க போகணும்னு நினைப்பேன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அது. அட்லீஸ்ட் ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்ல, 5 நாளைக்கு அப்படி போயிட்டு இருக்கக்கூடாது. நெகட்டிவ் ஃபீலிங்கோட தூங்குனீங்கன்னா ஹோல் night அது 24 hours. Why do you have to waste 8 hours of mental process on something very negative which is going to impact your next day? So அதனால அது very important. நெக்ஸ்ட் எது டச் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னா இந்தியா டு பெல்ஜியம். ஹவ் வாஸ் தட் ஸ்விட்ச் அண்ட் ஒய் வாஸ் தட் ஸ்விட்ச்? அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடந்துச்சா இல்லாட்டி இல்லை தட்ஸ் வாட் மை நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் அப்படின்னு வச்சு நீங்கள் போனீங்களா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்தது? ஒரு லாங் ஸ்டோரி அது. ஆக்சுவலி 2009 தான் நாங்கள் ரீலோகேட் ஆகி அங்கே போனோம். பட் 2005 தான் ஃபர்ஸ்ட் போனோம். ஸோ எங்களோடது வந்து இட்ஸ் லவ் மேரேஜ். ஸோ கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நிறைய சிக்கல்கள் இருந்தது மேரேஜில். ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அந்த டேர்ம்ஸ்க்கு வரதுக்கு, பேரண்ட்ஸ் அந்த மாதிரி அது ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவ் அட்மாஸ்பியராக இருந்தப்போ போத் ஆஃப் அஸ் லைக் மீ அண்ட் பிரியா மை ஒய்ஃப் வி நீடட் பிரேக். வெளியே எங்கேயாவது போயிருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக ஃபார்ச்சுனேட்லி நான் இப்போ ஜாப் தேடிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு பெல்ஜியம் ஆஃபர் வந்தது. ஒரு ஷார்ட் டேர்ம்க்கு ஒரு 3 months அங்கே போயிருக்கணும், அதுக்கப்புறம் திரும்பி வரணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் நான் பெல்ஜியம் ஃபர்ஸ்ட் போனேன். ஸோ இட் வாஸ் லைக் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி. வி லவ்ட் பெல்ஜியம் அண்ட் யூரோப் இன் ஜென்ரல். லைக் ரொம்ப பிடிச்சது அந்த டைமில். அதுக்கப்புறம் வந்துட்டோம் 3 months அப்புறம் இங்கேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு கேபிசின்னு ஒரு பேங்க், அதனோட ஆஃப் ஷோர் டெவலப்மெண்ட் சென்டருக்காக இங்கே வந்து ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ் பண்ணுற மாதிரி. தென் ஐ வாஸ் கோயிங் எவ்ரி இயர். போயிட்டே இருக்கும்போது சன் 2009 he was born. 2010 வந்து ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு பெரிய ப்ரோக்ராம் டு மூவ் அபவுட் லைக் 650 FTE ஒர்க் வந்து இங்கே இந்தியாவுக்கு மூவ் பண்ணுறதுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. ஸோ அதுக்காக நாங்கள் போனேன். தெரிய லாங் டேர்ம்லாம் நாங்கள் பிளான் பண்ணல. இட் வில் பி லைக் ஷார்ட் டேர்மாக இருக்கும். போனதுக்கப்புறம் லைஃப் வந்து டேக்ஸ் யூ ஃபார்வர்ட் இல்லையா, அவ்வளோதான் போயிடுச்சு. இட் வாஸ் நாட் லைக் பிளான்ட் ஒன். போயே ஆகணும் இந்த மாதிரி வெளிநாடு போவது என் வாழ்க்கையின் லட்சியம் அந்த மாதிரி. இட் வாஸ் நாட் மை ப்ளூ. ஆக்சுவலி த ப்ளூ வாஸ் சம்திங் எல்ஸ் ஃபார் ஷோர். அது ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் வரணுங்கிறது எனக்கு எப்போவுமே மைண்டில் இருந்தது. பட் இந்த பெல்ஜியம் மூமெண்ட் வந்து இட் வாஸ் டெஃபினெட்லி கேஷுவல். பட் ஐ ரியலைஸ் லேட்டர் அந்த ஆண்டர்பிரினர்ஷிப் ப்ளூவை வந்து எனக்கு நடத்துறதுக்காக தான் இது நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து ஐ ரியலைஸ் லேட்டர். அண்ட் இப்படியும் எனக்கு ரிலேட் பண்ண தோணுது. நீங்கள் அங்கே போனதுக்கப்புறம் அவங்களோட சரௌண்டிங் பீப்புள் எல்லாமே வந்து டிஃபர் ஆகிருப்பாங்க. அது மேபி கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த இன்னொரு அந்த ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து பெர்சீவ் பண்ணுறதுக்கு இந்த லைஃப் வந்து அப்சல்யூட்லி. ஏன்னா இங்கே இருக்கும்போது எனக்கு நிறைய ஐடியாஸ் இருந்தது. இது பண்ணலாமா, அதை பண்ணலாமா, நிறைய பேசிகிட்டே இருப்போம். என்னோட ஐஎம்ல இந்த டீம் ஒன்று, அவங்களோட சேர்ந்து இதெல்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணணும். பட் நத்திங் காட் மெட்டீரியலைஸ்ட். பட் அங்கே போகும்போது ஃபர்ஸ்ட் டைம் ஐ மேட் அ பர்சன் ஆஃப் லைக் ப்ளூ ஃப்ரீக்வன்சி மாதிரி ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணலாம் அப்படின்ட்டு வி பில்ட் ரியல் எஸ்டேட் மேப் பேஸ்டு ரியல் எஸ்டேட் சர்ச் என்ஜின். ஸோ வி வேர் த ஃபர்ஸ்ட் டு பிரிங் இட் இன் யூரோப். அந்த மாதிரி ஒரு மேப் பேஸ்டு என்ஜின். அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் அங்கே போனதுனால தான் கிடச்சிது. ஐ ஹேட் அ லாட் ஆஃப் டைம் அங்கே போன உடனே. அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதில் நிறைய டைம் இருந்தது. என்ன பண்ணுறதுனே தெரியல. அண்ட் ஆளுங்களும் இல்லை அங்கே பேசுறதுக்கு அந்த மாதிரி. அண்ட் ஐ மெட் திஸ் பர்சன் அண்ட் லைக் வி ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ் ஆஃப் டிஸ்கஷன்ஸ். நைட்லாம் உட்காந்து பேசிகிட்டே இருப்போம். அப்புறம் ப்ராடக்ட் ஒன்று பில்ட் பண்ணோம், லான்ச் பண்ணோம். ஸோ அந்த ஆண்டர்பிரினர்ஷிப்க்கு ஸ்டெப் இன் பண்ணுறதுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணுது. ஒருவேளை இங்கே இருந்து தான் அந்த ப்ராசஸ் இன்னும் கூட டிலே ஆயிருக்குமோ என்னமோ, ஆர் இன்னும் சீக்கிரம் கூட நடந்திருக்கலாம். பட் இது வந்து கொஞ்சம் ரொம்ப எஃபெக்டிவாக போச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஆண்டர்பிரினர்ஷிப்பை வந்து சொல்கிறதுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிறதே நான் தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். வாட் இட் இஸ் இம்பேக்டிங் ஆன் பீப்புள்ஸ் லைஃப். இப்போது எக்ஸாம்பிளுக்கு பார்க்க தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், தே வேர் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஈவன் நவ் ஆல்சோ தே ஹேட் அ ட்ரீம் ஆஃப் மூவிங் டு யூரோப். பட் இட் ஹஸ் ஹேப்பன்ட் த்ரூ யூ. நவ் தே ஆர் இன் பெல்ஜியம் அண்ட் தேர் ட்ரீமாக இருந்தது வந்து இட்ஸ் தேர் லைஃப் நவ். ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? வாட்ஸ் ஹேப்பனிங் தேர்? ஸோ இது ஒரு ட்ரீம் அலைன்மெண்ட் தான். அது ப்ளூ ஃப்ரீக்வன்சின்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து என்னென்னா, நான் வந்து entrepreneurship is all about like solving problem of an individual or of a society or of a country, whatever. like
ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஆண்டர்பிரினர்ஷிப். லைக் நிறைய பேர் தட்ஸ் வை இஃப் சம்படி டெல்ஸ் மீ ஐ ஹேவ் டு ஸ்டார்ட் சம் பிஸ்னஸ் அப்படின்னாங்கன்னா ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் டு டாக் டு தோஸ் பீப்புள். ஏன்னா சம் பிஸ்னஸ் மீன்ஸ் மணி பிஸ்னஸ், தே வாண்ட் டு மேக் மணி அப்படிங்கிறதுக்கு. அப்புறம் சம் பிஸ்னஸ் ஆல்சோ மீன்ஸ் லேக் ஆஃப் கிளாரிட்டி, என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஐடியில் இருக்கிற நிறைய பேர் வந்து யார்கிட்ட பேசிட்டு இருந்தாலும் இப்படியா ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலான்னு இருக்க மாதவன் அப்படிமா. அது என்ன ரெஸ்டாரண்ட்னு தெரியல, நிறைய பிஸ்னஸ் இருக்குது, ஒன்று ரெஸ்டாரண்ட் இல்லைனா ஃபார்மிங் போகிறேன் அப்படிமா. கொஞ்சம் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணி பார்த்தா அதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜிக்கல் ரீசன் என்னவா இருக்குன்னா ஐடி ரொம்ப ப்ரெஷர் என்வாயன்மெண்ட்டாக இருக்குது. ஸோ தட்ஸ் வை எப்படி ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி போயிடலாம் அப்படின்னு. தென் ஐ டெல் தெம் தட் இட்ஸ் அன் அண்டர் எஸ்டிமேஷன் அபவுட் ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ். ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அது ஐடி ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லி நான் சொல்ல முடியும். ரெண்டுமே பார்த்துருக்கோம், இட்ஸ் நத்திங் ஐடிங்கிறது. பட் இது ப்ரெஷர். ஸோ ஒரு எஸ்கேப் மெக்கானிசம் மாதிரி அவங்க ஆண்டர்பிரினர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அதாவது ஆண்டர்பிரினர்ஸ் ரொம்ப ஜாலியாக இருக்குது, ஜாலி லைஃப். ஸோ போயிடலாம் அந்த 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 ஃப்ரீடம் அதெல்லாம் பார்க்கறதுனால அப்படி நினைக்கிறாங்க அவங்க. பட் ஆண்டர்பிரினர்ஷிப் ஆர் லைக் ரன்னிங் எ ரெஸ்டாரண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் லைக் 1000 times tougher than an IT job, I would say. ஸோ அந்த மாதிரி எனக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது தான் இருக்கும்போது ஒரு பர்பஸ் இருக்கணும் ஒரு பிஸ்னஸ்க்கு அப்படிங்கிறது இருக்குது. இப்போ எனக்கு என்ன பர்பஸ் அப்படின்றதுனா அந்த இமோஃப்ளை அந்த சர்ச் இன்ஜின் பண்ணோம் இல்லையா, ரியல் எஸ்டேட் சர்ச் இன்ஜின், அது பண்ணி முடிச்சுட்டு அது தட் டிட் நாட் கோ வெல். 2-3 கண்ட்ரீஸ்க்கு எடுத்துகிட்டு போனோம். பட் வி ரியலைஸ் தட் ரொம்ப ஹியூஜ் காஸ்ட்டு. இட் வாஸ் டூ இயர்லி நினைக்கிறேன். இப்போ வந்து டூ ஏர்லி நீங்கள் சொல்கிறது இப்போ வந்து எல்லாம் வந்துருச்சு. எல்லா நீங்கள் ரியல் எஸ்டேட் வெப்சைட்ஸும் பார்த்தீங்கன்னா மேப் பேஸ்டாக தான் இருக்குது. இப்போது நாங்கள் we were too early நினைக்கிறேன். we were the pioneers and அந்த pioneers எப்போவுமே கொஞ்சம் சஃபர் ஆவாங்க. அந்த மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் கண்டினியூ பண்ணியிருந்தால் மேபி மார்க்கெட் would have got pick. பட் அந்த டைமில் இட் வாஸ் மேட்டர் ஆஃப் அ மணி கன்சர்ன், ரைட், லைக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி. ஸோ அது பண்ணல. பட் அந்த மொமெண்ட்டில் வந்து என்ன பண்ணலாம் அடுத்ததுங்கும் போது நான் ஐ வாஸ் ஜஸ்ட் ஹோல்டிங் ஃபார் சம் டைம். அப்போது ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, அங்கே இருந்துட்டு ஒரு பெரிய கம்பெனி அவங்கள திரும்பி அனுப்பும்போது he was like in tears at my home. திரும்பி போக சொல்லிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஸோ இமீடியட்லி சா ப்ராப்ளம் தேர். இது வந்து என்ன இப்போ இது இல்லாத வேலை இல்லாதனால இவங்க திரும்பி போகிற மாதிரி இருக்குது. ஸோ அப்போது எனக்கு திடீர்னு தோணுச்சு இந்த மாதிரி நடக்கக்கூடாது. why can't I start a company here so that I can process the work permit and everything, so make somebody stay here and realize his dream அப்படிங்கிறது. ஸோ அதுதான் the starting point of our company Lavendel Consulting. ஸோ அங்கே ஹெல்ப் பண்ண போகிறது அது பிஸ்னஸ் அப்படி தான் ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிக்காத எந்த பிஸ்னஸுமே சக்சீட் ஆகாது. டு சால்வ் அ ப்ராப்ளம் யூ ஷுட் ஹேவ் அ ஸ்ட்ராங் பர்பஸ் வை யூ ஸ்டார்ட் அ பிஸ்னஸ். ஸோ நாங்கள் அப்படி ஸ்டார்ட் பண்ணோம். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு என்னென்னா அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம், நான் எப்படியாவது வந்து யூரோப்புக்கு வரணும். சம் ஆஃப் தெம் லைக் தே வேர் ஆல்ரெடி தேர் இன் பெல்ஜியம், ஐ நியூ தெம். ஸோ அவங்களுக்கு அங்கே வர மாதிரி அவங்களுக்கு அதான் ப்ராப்ளமாக இருந்தது. வி ஹாவ் அ சொல்யூஷன், தே ஹேட் அ ப்ராப்ளம். ஸோ கனெக்டட் அண்ட் we took them to Belgium. Lavendel, we have very good relocation policy. இங்கேருந்து ஒர்க் பர்மிட்லாம் ப்ராசஸ் பண்ணி அங்கே கொண்டு போய்ட்டு ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட் ஜாப் கிடைச்சதுக்கப்புறமா then we take care of the entire expenses of the relocation for the family also, not just for the employee but also for the family. இது கொண்டு போகிறது அந்த லீகல் எக்ஸ்பென்சஸ், ட்ராவல் எக்ஸ்பென்சஸ், அதுக்கப்புறம் அங்கே போய்ட்டு ஒரு 2 months வந்து அகாமடேஷன், லைக் we take care of them. and ஃபேமிலிக்கு வந்து சப்போர்ட்டு, லைக் ஸ்பௌசஸ்க்கு வந்து படி ப்ரோக்ராம்ஸ். and because it's a new country they have struggle. and if I am there in Belgium, like I go to airport to pick them up to provide the psychological safety. இதெல்லாம் ஏன் அப்படின்னா நான் ஸ்ட்ரகிள் பண்ணேன். தனியாக போகும்போது ஒன்றும் தெரியாத ஒரு கண்ட்ரியில் போய் ஸ்ட்ரகிள் பண்ணும்போது அட்லீஸ்ட் வி ஷுட் பி தேர் லைக் அ ஃபேமிலி மெம்பர் மாதிரி பண்ணணும். ஸோ இது எல்லாமே அந்த ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் தான். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாலிசியுமே ஒரு ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஒரு கம்பெனிக்கே ஒரு பர்பஸ் இருக்கணும். அப்புறம் ஒரு பாலிசி நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கணும். அதை வச்சு க்ரியேட் பண்ணோம். ஸோ தட்ஸ் ஹவ் த ஃப்ரெண்ட்ஸ் கேம். அண்ட் ஸோ ஆல் தோஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் தே கேம் தேர் அண்ட் தேர் ஸ்டில் வித் அஸ். தே டோன்ட் வாண்ட் டு லீவ் பிகாஸ் ஆஃப் த லாயல்ட்டி தட் தே ஷோ, ரைட்? லைக் யூ இஃப் யுவர் இன்டென்ஷன்ஸ் ஆர் குட் அண்ட் பீப்புள் ஹெல்ப் யூ and you become stronger. So okay, so when you say about that support, one particular thing என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ணது என்னன்னா ஃபோட்டோ இன் தி ஏர்போர்ட். அது என்ன, அதுக்கு பின்னாடி எதுவும் ஸ்டோரி இருக்கா? ஸோ அது இப்போது ரீசெண்டாக கூட இந்த லாவெண்டல் ஸ்டோரின்னு ஒரு ஸ்டோரி வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணேன் நம்ம எம்ப்ளாயீஸ்க்கு அங்கே பெல்ஜியமில் கொலீக்ஸ்க்கு. அதில் ஐ ஹேட் திஸ் ஃபோட்டோ ஸ்டோரி. ஸோ இட்ஸ் குட் தட் யூ கேப்சர்டு இட். அந்த ஃபோட்டோ ஸ்டோரி வந்து என்னென்னா, லைக் ஏர்போர்ட்டுக்கு போய் எல்லாம் வரவங்களுக்குலாம் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அனுப்புவோம். நிறைய பேர் பீப்புள் தாட் தட், ஈவன் மை கொலீக்ஸ் வுட் ஹவ் தாட் த சேம் as well, தட் இதை ஒரு மார்க்கெட்டிங்காக பண்ணுறோம், நாங்கள் போய் ஏர்போர்ட்டில் பற்றியா நாங்கள் இதெல்லாம் கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி மாதிரி நினச்சிருப்பாங்க. பட் தெர் இஸ் சம்திங் எல்ஸ் டு இட். நாங்கள் வந்து சாய் குழந்தையாக இருந்தால் என்னோட சன் ஒரு 1 year old child, அண்ட்
வித் லைக் 2 பேக் எடுத்துக்கிட்டு கண்ட்ரியை விட்டுட்டு நம்ம வேற ஒரு புது கண்ட்ரிக்கு போகிறோம். வி ஹேட் லைக் லாட் ஆஃப் கொஷின்ஸ், லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் இன் யோர் மைண்ட், ஹவு இட் இஸ் கோயிங் டு பி, இட்ஸ் அ பிக் சேஞ்ச். அண்ட் இங்கே இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு போனோம். புதுசாக வீடு வாங்கியிருந்தோம், அதை வந்து ரெண்டலுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் கார்லாம் வந்து விட்டுட்டு செல் பண்ணிட்டு அந்த மாதிரி போகிறோம் இல்லையா. அண்ட் லாட் ஆஃப் கொஷின்ஸ். போகும்போது ஒரு புது கண்ட்ரி போகும்போது யார் இருக்கிறாங்க என்ன ஒன்றும் தெரியவே தெரியாது. அப்போ உள்ளே போகும்போது வி வர் சர்ப்ரைஸ்ட். எதிரில் வந்து ஒரு பெல்ஜியன் ஃப்ரெண்ட் டிரிக் வேண்டர் ஹைடன்ட், தேங்க்ஸ் டு ஹிம், எதிரிலேருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறாரு. எங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வருவார்னு தெரியாது. அவர் கேட்டார் எப்போ வரீங்க அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தார். அது மட்டும் நான் டீட்டெயில்ஸ் மட்டும் ஷேர் பண்ணேன். பட் ஐ டிட் நாட் நோ தட் இஸ் கோயிங் டு கம் ஆன் தட் டே. எதிரில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சர்ப்ரைஸாக அந்த ஃபோட்டோவை கொடுத்தாரு. நாங்கள் வந்து அந்த அவ்வளோ கேள்விகளோடு அந்த அரைவல் ஹாலுக்கு வரதை வந்து பிரசல்ஸ் ஏர்போர்ட்டில் அந்த ஒரு ஃபோட்டோ இருந்தது. ஸோ வி வாண்டட் டு டூ த சேம் திங். அது வந்து ஒரு கிராட்டிடியூட் அவருக்கு காமிக்கணும். வேற ஒரு மனிதர் நமக்காக அதை பண்ணியிருக்கிறாரு, அதை வந்து நம்ம பல பேருக்காக பண்ணணும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். இன்ஃபேக்ட் இந்த ரீலோகேஷன் பாலிசியில் நாங்கள் பண்ண நிறைய விஷயங்கள் லாவெண்டரில் அதெல்லாம் அந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இங்கே கேபிசியோட ஆஃப் ஷோர் இருக்கும்போது பெல்ஜியம்க்கு யார் வந்தாலையும் கான்டாக்ட் மாதவன் அப்படின்னுவாங்க. ஸோ ஐ யூஸ் டு கோ டு ஏர்போர்ட், பிக் த மேப் அண்ட் தென் பிரிங்கிங் தெம் டு ஃபேமிலி அந்த மாதிரி. ஸோ அது ஒரு சொல்லி காட்டுறதுக்காக பண்ணல. பட் வி ஆர் ஹாப்பி டூயிங் தட். We are happy that through company that you have a policy to force you to do this, right? So அதுதான் அந்த ஃபோட்டோகிராஃப்க்கு பின்னாடி இருக்கிற ஒரு பேக் ஸ்டோரி. புரியுது. இப்போது ஈவன் இப்போது சவுத்துலேருந்து ஒருத்தர் வந்து சென்னைக்கு வரதா இருந்தாலோ ஆர் ஐடியில் இருக்க ஒருத்தர் வந்து வேறு கண்ட்ரிக்கு போகிறதா இருந்தாலும் ஃபஸ்ட் திங் நமக்கு மைண்டுக்கு என்ன வரும்னா அங்கே இருக்கிற நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காங்களா. கரெக்ட். அந்த பாயிண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து மைண்டுக்கு வரும். இஃப் தே ஆர் தேர் தென் வி ஆர் சேஃப். அப்சல்யூட்லி. அந்த ஃபீல் வந்து ஒரு சைக்காலஜிக்கல் சேஃப்டி இல்லையா. ஒரு லீடர்ஷிப்புக்கு முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா நம்ம எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஒரு சைக்காலஜிக்கல் சேஃப்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஒரு குழந்தைக்குமே கூட இப்போது இங்கே இந்தியாவில் அது தேவைப்படாது இல்லையா. சென்னையோ இல்லை எதுவோ இல்லை, ஏன்னா இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாமே நமக்கு தெரியும் விஷயம், நல்ல விஷயமா. பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனிமை, லைக் லாங்குவேஜ் தெரியாது, ஒன்றும் தெரியாது, யாருமே இல்லைங்கிற மாதிரி போகிறோம். ஸோ இது வந்து ஒரு கூட்டு குடும்பத்துலேயும் ஒரு தனி குடும்பத்துலையும் இருக்கிற மாதிரி ஒரு கதை தான். ஒரு கூட்டு குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய திட்டுறோம் அப்படின்னா தாத்தா வந்து பரவாயில்லப்பா ஏன்ப்பா திட்டுற குழந்தையன்னு கூட்டிட்டு போவார். இந்த குழந்தைக்கு ஒரு சைக்காலஜிக்கல் சேஃப்டி இருக்கும். பட் அதே ஒரு தனி குடும்பத்தில் ஒரு குழந்தைய பார்த்து நீ ஏன் இப்படி பண்ண அப்படிங்கும்போது அதுக்கு யாருமே சுற்றி இல்லைன்னு உடனே அதனுடைய எமோஷனலி இட் வில் பிகம் வெரி வீக் psychologically. That's why when you scold a child, பக்கத்தில் மடி மேலே உட்கார வச்சுட்டு ஏமா அப்படி இருக்கிறேன் அப்படி பேசணும் அப்படிங்கிறதுக்கு ஃபாலோயிங் தட். இப்போ சஞ்சனா வந்து பேசணும்னா மடியில் வச்சு தான் அப்போ சொல்லணும். அது தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எஸ்பெஷலி நியூக்ளியர் ஃபேமிலியில் இட்ஸ் இம்பார்ட்டன்ட். நம்ம பேரண்டிங்கில் டைமில் கூட அதை பற்றி பேசியிருக்கிறோம். அதை பற்றி அது மாதிரி தான் இதுவும். புதுசாக வேற ஒரு கண்ட்ரி போகிறோம், ஒன்றும் தெரியாது அவங்க. அண்ட் அது ஒரு யூ டோன்ட் நோ, யூ கான்ட் எக்ஸ்பிளைன் தட் ஃபீலிங். ஒரு ஷார்ட் டேர்முக்கு போகிறத விட ஒரு லாங் டேர்முக்கு வர்றது, ஃபேமிலியோட ரீலோகேட் ஆகி போகிறது வந்து லாட் ஆஃப் கொஷின்ஸ். தே டோன்ட் know if this is going to work out or not. What if like அதுவும் லீகல் ப்ராசஸ் வேறு இருக்குது. ஒர்க் பர்மிட் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னால் என்ன பண்ணுறது, இல்லை கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சுன்னா திரும்பி அனுப்பிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது. அப்படி இருக்கும்போது அங்கே ஜஸ்ட் பீயிங் தேர், டோன்ட் வரி ஐ எம் தேர் அப்படின்னு சொல்கிறது வந்து யாமிருக்க பயமேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த ஒரு தட்ஸ் த பவர் ஆஃப் லீடர்ஷிப், ரைட்? ஐ வாண்டட் டு ஷோ த பவர். ஸோ பவர் கூட பாசிட்டிவாக யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் wanted to be there. And I think most of the employees ஏர்போர்ட்டுக்கு வந்தப்போ நான் போயிருக்கிறேன். 1-2 முறை மிஸ் ஆயிருக்கு நான் இந்தியாலேயோ if I'm elsewhere. Other colleagues are like my wife go there and she's also the chief operating officer of the company. So she went there to receive them. So nice. Next எனக்கு மைண்டுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இப்போது I had a friend called Hajamaidin. He was doing engineering with me. அவனோட அப்பா வந்து he was working in கல்ஃபில் ஏதோ கண்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவன் வந்து சொல்லுவான், எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி எங்கள் லைஃப், எங்கள் அப்பாவுக்கு அப்புறமா உள்ள லைஃப்னு பார்த்தோன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட். நவ் ஹீஸ் ஒர்க்கிங் அஸ் அன் இன்ஜினியர் தர், கல்ஃபில் தான் இருக்கான். பட் அவன் வந்து சொல்லுவான் அவங்க அப்பாவுக்கு வந்து எஜுகேஷன் இல்லை, பட் ஒர்க் தேர் சம்ஹவ் அண்ட் தி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் தட் ஹாஜாமைதீன் காட் பிகாஸ் ஆஃப் தட் டெடிகேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் அவங்க அப்பா மூலமாங்கிறது வந்து இட் வாஸ் ட்ரெமண்டஸ். அதை வந்து என்னால் பார்க்க முடியுது. இதே மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. இப்போ இதை பார்க்குறப்ப கூட நிறைய பேருக்கு வந்து ஆமாம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து கல்ஃபில் போய் பண்ணிக்காங்க. பட் யூரோப்பில் இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா? ஏன் இதை கேட்குறேன் அப்படின்னா, வென் ஷென்வா வென் டு பெல்ஜியம் சொன்ன ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கண்ட்ரியில் வந்து எல்லாருமே ஈக்குவல். ஒரு கார்பெண்டர் வந்து வீட்டுக்கு வந்தாலும் ஆர் ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் ஈவன் எவ்வளோ பேர் இருந்தால் எவ்ரி ஒன் வில் பி ட்ரீட்டட் ஈக்குவலி. ஸோ அந்த மாதிரியான ஒரு கண்ட்ரிக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா? ஆர் டு வி டூ சம்திங் இன் அவர் ஆர்கனைசேஷன்? ஸோ த பாயிண்ட் தட் யூ செட் அபவுட், ஐ திங்க் தெர் ஆர் several points from what you said.
ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், லைக் அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்க்கு வந்து எஸ் பிகம் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகி பண்ணுறது, அது மூலமாக கிடைக்கிற ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வேறு மாதிரி இருக்கும். இல்லை ஒரு எம்ப்ளாயி மோட்லேயே ஒரு லோயர் சேலரியிலேருந்து ஹையர் சேலரிக்கு போகிறது வேறு வகையில் ஒரு ஃப்ரீடம் கொடுக்கும். அண்ட் வெளிநாட்டுக்கு போகிறதும் அப்படி தான். இங்கே இருந்துட்டு அந்த பக்கம் போயிட்டு ஒரு லைக் கரன்சிஸில் அதர் கரன்சிஸில் நம்ம ஏர்ன் பண்ணிவிட்டு இங்கே வந்து கொண்டு வரும்போது எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் so that gives you another kind of financial freedom. So that's one thing. And the second thing that you said, Shenba was right about எல்லாரும் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி. சம்டைம்ஸ் பீப்புள் கம்ப்ளைண்ட் அபவுட் இந்த பிளம்பிங்க்கெல்லாம் வருவாங்க. பிளம்பர் வந்து ஏதாவது பிளம்பிங் ஒர்க் எதனா இருந்ததுன்னா மெர்சிடஸ் பென்ஸில் வருவார் பிளம்பர் வந்துட்டு, யூஆர் லாஃபிங் அட் இட் ரைட், லைக் பிகாஸ் இட்ஸ் அன்இமேஜினபிள் ஃபார் யூ. ஸோ ஒரு மெர்சிடஸ் பென்ஸில் வந்து இறங்கிட்டு ஒரு டூல் கிட் எடுத்துகிட்டு வந்துட்டு வாட்ஸ் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு €100 €150 கொடுத்துட்டு போயிடுவார் இன்வாய்ஸ். அது ஸோ அதை பார்க்கும்போது ப்ளம்பிங்கே இவ்வளோ எக்ஸ்பென்சிவா அப்படின்னு தோணும். ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரியான வேறு மாதிரியான ஒரு சோஷியல் ஸ்ட்ரக்சரில் வரும். ப்ளம்பர்னா அப்படி பார்க்குறது அந்த மாதிரி. அங்கே இட்ஸ் லைக் ஈக்குவாலிட்டி, ட்ரூ ஈக்குவாலிட்டி இன் அ ட்ரூ சென்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி இருக்கவங்க கம்ப்ளைண்டே பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் அவ்வளோ சேலரி வேணான்னு சொல்லுவீங்களா? எனக்கு ஒரு €1 கொடுக்குறேன், €2 கொடுக்குறேன், நான் ப்ரோக்ராம் எழுதி கொடுக்குறேன்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? அப்படி இருக்கும்போது ஒய் பிளம்பருக்கு மட்டும் €150 ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது இல்லையா? ஸோ பட் அங்கே வந்து அந்த ஈக்குவாலிட்டி இருக்குது. அண்ட் தி தேர்ட் டாபிக் தட் யூ செட் இஸ் லைக் ப்ளூ காலர் ஜாப்ஸ் அந்த மாதிரி போயிட்டு பண்ண முடியுமா? இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது வந்து லாவெண்டல் கன்சல்டிங் வந்து இப்போது ஐடி ஜாப்ஸ்க்கு பார்த்துட்ருக்குறோம். அண்ட் வி ஹேவ் லைக் லாட் ஆஃப் கஸ்டமர்ஸ் in Belgium, and we've also started it in like Netherlands, UK, Bulgaria, and recently Romania, and we are taking people to those countries. ஏன்னா நிறைய ஜாப் நீட்ஸ் இருக்குது. இப்போது லோக்கல் மார்க்கெட்டில் மீட் பண்ண முடியாததெல்லாம் வந்து நம்ம இங்கேருந்து வந்து கொண்டு போகிறதுக்கு லீகலி இட்ஸ் பாசிபிள். அண்ட் அது ஐடி மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கிறோம். பட் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ஐ எம் ஒர்க்கிங் டுகெதர் வித் another partner இங்கே ஹோசூரில். அண்ட் ஷீ இஸ் ப்ராட் லைக் மோர் தென் 100 ப்ளூ காலர் ஒர்க்கர்ஸ் கொண்டு போயிருக்கிறாங்க பெல்ஜியம்க்கு. ஸோ ஐ வாஸ் லைக் எனக்கே அது ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது. அது லைக் இந்த ஃபோக் லிஃப்ட் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் லைக் டிரைவர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள். அண்ட் அப்புறம் பாக்ஸிங்லாம் பண்ணுவாங்க இல்லையா, டெலிவரி கம்பெனிஸ்க்கெல்லாம் வந்து DHL அந்த மாதிரி கம்பெனிக்கு பாக்ஸிங் அண்ட் ஸ்டிக்கர்ஸ் அந்த மாதிரி பண்ணுறது, வேரிட் லைக் நர்சிங், இந்த மாதிரி நிறைய ப்ரொஃபஷனுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இருக்கிறாங்க பெல்ஜியம்க்கு. எங்களோட ரோட் மேப்பும் அப்படி தான் போயிட்டுருக்கு. வி டோன்ட் வாண்ட் டு லிமிட் to IT alone. So like we are in the process of like starting another company to take also blue collar and non-IT workers also, even students, businessmen also. Businessmen will have a lot of problems in setting up a business in Europe and the mari. So எல்லாருக்குமே யூரோப் எந்த வகையிலையாவது நீங்கள் வந்து கனெக்ட் ஆகணும் அப்படின்னா we want to be that one stop solution வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களோட கம்பெனியோட ரோட் மேப்பே. ஸோ அண்ட் எனக்கு எஸ்பெஷலி ப்ளூ காலர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வைஸ் மார்ஜின் மேபி அ பிட் லோ, பட் ஐ ஸ்டில் வாண்ட் டு டூ இட் ஃபார் ஒன் ரீசன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே இப்போ லைக் துபாய்க்கு போகிறவங்க இருக்கிறாங்க, சிங்கப்பூர் அண்ட் அதர் கண்ட்ரிஸ் போகிறவங்களாம் இருக்கிறாங்க. பட் இஃப் யூ ஆஸ்க் தம் லைக் த எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் பெத்தட்டிக் சம் கேசஸ். அவங்களுக்கு அந்த லைஃப் ஸ்டைல் வந்து நமக்கு ஒரு ஐடியில் நம்ம வந்து துபாயில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கும் ஒரு ப்ளூ கலரை போய் ஒர்க் பண்ணுறதுக்கும் there is a sea level difference. But that will not be the case when you bring people to Europe. ஏன்னா அங்கே அந்த ஹை ஸ்டாண்டர்ட் சோஷியல் செக்யூரிட்டி அந்த மாதிரியெல்லாம் ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் இருக்குது. அண்ட் லீகலி யூ கான்ட் ட்ரீட் பீப்புள் பேட்லி இல்லையா? ஸோ அதனால வந்து why don't we do it அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நம்ம இங்கே கொண்டு போய் ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் லைஃப் கொடுக்க முடியும். மற்ற கண்ட்ரீஸ்க்கு போய் சஃபர் ஆகிறவங்கள யூரோப்புக்கு கொண்டு போனோன்னா we can give them a better life அப்படின்னா why can't we do that? And now இப்போ வந்து it's like legally possible that you can take such people. உள்ள அந்த பாட்டில் நெக் ப்ரொஃபஷன்ஸ்னு மினிஸ்ட்ரி அனௌன்ஸ் பண்ணிடுவோம். இது வந்து லோக்கலில் ஒரு 6 மாதமாக பார்த்துட்டு இருக்கிறோம். இல்லவே இல்லைன்னு அந்த பாட்டில் நெக் ப்ரொஃபஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஜாப்ஸ்க்கு மட்டும் we can process work permit and take people from India and work there, short term or long term or depending on the nature of the work. அவசம் ஆக்சுவலாக ஏன்னா இது வந்து மைண்டுக்குள்ளே யோசிச்சுட்டு இருந்தேன், ஏன் நம்மளால் அப்படி ஒரு ஸ்டோரி வந்து பார்க்க முடியல அப்படின்னு. தென் வென் யூ சே ஓகே ஃபியூச்சரில் வந்து அப்போ ஐ எம் கோயிங் டு சி குட் ஸ்டோரிஸ் நிறைய பேர். இப்போ 2 weeks முன்னாடி ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருந்தார். ஸோ அவங்க ஃப்ரெண்டு யாரோ கொஞ்சம் ஸ்வீட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க, எடுத்துகிட்டு வந்து கொடுக்க வந்திருந்தார். அவர் ஹி இஸ் லைக் 9th standard பாஸ் அவுட் காஞ்சிபுரம்லேருந்து. ஹி குடன்ட் ஈவன் ஸ்பீக் டச் ப்ராப்பர்லி. இங்கிலீஷ் கூட அவருக்கு சரியாக பேச வரல, தமிழ் தான் பேசுகிறாரு அவர். டச் அண்ட் இங்கிலீஷ் சுத்தமாக தெரியாது. இத்தனைக்கும் ட்ரெயின் பண்ணியிருக்கிறாங்க, பட் ஸ்டில் நாட் ஃப்ளூவன்ட். பட் இப்போ அங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாரு லைக் ஜஸ்ட் 20 kilometers அவே. ஸோ பைக்கில் ஓட்டிகிட்டு வந்துட்டு ரொம்ப நேரம் வி ஹேட் அ லாங் டாக். ஸோ இட்ஸ் பாசிபிள் அண்ட் வி வில் டூ மோர் அண்ட் வி ஆர் டூயிங் சம் ரிசர்ச் அண்ட் வி வில் டூ மோர் இன் ஃபியூச்சர். Such not just IT. We don't want to limit only to IT. Of course, the Lavendel Consulting will focus on like IT, but we'll create another organization to make it possible for everyone. Students, IT, non-IT, blue collar, even businessmen, எல்லாத்துக்கும். ஆக்சுவலாக அந்த
மழை பெய்யும் போது நிறைய பாத்திரம் பெரிய பாத்திரம் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் ரொம்ப பெரிய பாத்திரம் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஆமாம், எக்ஸாக்ட்லி. ஐ வாண்ட் டு. அண்ட் ஃபார்ச்சுனேட்லி ஐ எம் கிஃப்டட் வித் லாட் ஆஃப் செல்ஃப்லெஸ் சோல்ஸ். இப்போது பெல்ஜியம்லேயே வந்து கம்பெனி ஆரம்பிச்சுட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஆஸ் அன் ஆண்டர்பிரினர் நான் வந்து 24/7 ஆர் லைக் 7 days அவைலபிள் ஃபார் த டீம் அண்ட் ஃபார் த மிஷன். இந்த லாவெண்டல்ங்கிற மிஷன் ஆர் ஈவன் பியாண்ட். அது பாசிபிள் ஃபார் மீ. ஏன்னா ஐ எம் பேஷனேட் அபவுட் ஒர்க். இப்போ இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ஐ எம் கம்ப்ளீட்லி எகெயின்ஸ்ட். அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸுங்கிறதே அது ஒரு சூடோ ஃபிலாசபிங்கிற மாதிரி தோணும். ஒரு 5 நாள் ஒர்க் பண்ணிட்டு 2 நாள் ஃப்ரீயாக இருக்கலாம். எக்ஸ்ட்ரீம் ஒர்க் ஃபார் 5 நாள், கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஃபார் 2 daysங்கிற கான்செப்ட். அதுவும் அப்ராட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாலிடேக்கு போகிறதுக்கு முன்னாடி பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் சடனாக ஒரு ஸ்கீயிங் ஹாலிடேக்கு போவாங்க. அது வந்து இட்ஸ் நாட் குட். லைக் ஒரு எக்ஸ்ட்ரீம்ஸை வந்து ஒரு 2 நாள் அனுபவிக்கிறது வந்து இட்ஸ் நாட் குட் ஃபார் யுவர் மைண்ட். ஸோ அந்த மைண்ட் பாடி பேலன்சிங் வேணும்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸை தூக்கி போடணும். எவ்ரிடே இருக்கணும் அந்த மைண்ட் பாடி பேலன்சிங். ஸோ விச் மீன்ஸ் தட் யூ ஷுட் ஸ்டார்ட் லவ்விங் யுவர் ஜாப். அதாவது வி ஷுட் எஜுகேட் பீப்புள் டு பி பேஷனேட். எதிர் லவ் பண்ணணும், இல்லைனா லவ் பண்ணுற மாதிரி ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த ப்ளூ மேஜிக் அப்ளை பண்ணி சக்சீட் ஆகணும் இல்லையா. அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இஸ் லைக் வெரி க்ரூஷியல். பட் நான் வந்து எப்படின்னா ஐ எம் அவைலபிள் பிகாஸ் ஐ லவ் திஸ் ஜாப். ஸோ அதனால் ஐ லவ் திஸ். லைக் இந்த மிஷனே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறோம், நம்மளும் ஹெல்ப் பண்ணிக்கிறோம் அதில். அஃப்கோர்ஸ் லைக் இட்ஸ் வின் தான். பட் சில ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பெல்ஜியமில் இருக்கிறவங்க அதெல்லாம் அவங்களுக்கு இன்னும் ஃபினான்ஷியலாக கூட ஒன்றும் கிடையாது. தே பீன் சப்போர்ட்டிங் மீ செல்ஃப்லெஸ்லி. ஸோ அந்த மாதிரி ஒரு பிக் டீம் இருக்கும்போது எனக்கு என்னென்னா அந்த டீமுக்கு வந்து கரெக்டான ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ ஃபியூ கைஸ் ஆர் லைக் நீங்கள் வந்து ப்ளூ காலர் பாருங்கள், சில பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணலாம், சில பேர் பிஸ்னஸ் மேன் ஃபோக்கஸ். ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு யூ குட் ஈவன் லைக் கிவ் தம் ஷேர் லைஃப் ரைட். லைக் தேர் ஆல் இன்ட்ரெஸ்டட் in becoming entrepreneurship ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. why can't we give them opportunity? ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட ப்ளூ மேஜிக்கில் நான் அந்த டாப் 10ல் ஒரு பர்சனாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ ஐ வாண்ட் டு மை கோல் இஸ் டு மேக் லைக் மெனி மில்லியனர்ஸ் ஆர் லைக் மெனி entrepreneurs. நானே ஒரு ஸ்மால் டைம் entrepreneur தான். பட் why not having bigger dreams, right? Like anything is possible. ப்ளூ மேஜிக் பற்றி பேசிட்டு அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. வாண்ட் டு கிரியேட் மெனி entrepreneurs. அண்ட் இங்கே இந்தியாவிலேயும் வந்து இந்த ஸ்மால் ஸ்கேம் என்னோட டிரைவராக ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஒரு பேப்பர் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு வந்து இன்வெஸ்டட் அண்ட் நாட் ஜஸ்ட் இன்வெஸ்டிங் பட் ஆல்சோ கோச்சிங் தெம். எதுக்கு அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் சொன்னேன் இல்லையா, அதை மாற்றணும் அவங்களுக்கு. கோச் பண்ணிவிட்டு இப்போது இஸ் சீயிங் சேல்ஸ் வால்யூம் ஆஃப் லைக் ஆல்மோஸ்ட் லைக் 10 lakh per month. So imagine like moving from a 15,000 rupees salary to a volume of like sales volume of like 10 lakhs. He has stocks of about like 7 lakhs now. I was just talking to him காரில் வரும்போது. ஸோ அது மாதிரி நிறைய பேர் உருவாக்கணும் நமக்கு. அது சின்ன அவங்க நம்பணும் நம்மளை, அவ்வளோதான். தே ஹாவ் டு சரண்டர் தெம்செல்ஸ் டு வாட் மீ. லைக் ஐ எம் வெரி டஃப் பர்சன் டு பீப்புள் ஹூ ஆர் ஒர்க்கிங் க்ளோசர் டு மீ. ஐ எம் வெரி சாஃப்ட். லைக் எனக்கு கொலீக்ஸ்க்கெல்லாம் கேட்டிங்கன்னா லைக் மாதவன் இஸ் லைக் வெரி சாஃப்ட், லைக் வெரி ஃப்ரெண்ட்லி. பட் ஐ எம் ஆக்சுவலி வெரி டஃப் பர்சன் ஃபார் மை இமீடியட். அவங்களுக்கு ஒரு ஃபயர் மாதிரி இருக்கும் அவங்களுக்கு அது. பட் எனக்கு என்ன அதுன்னா நான் ஒரு கொலீக் கிட்ட அவங்ககிட்டலாம் பேசும்போது ஒரு மெட்டாசின், அவங்களோட ப்ராப்ளமுக்கு ஒரு மெட்டாசின் டேப்லெட் கொடுக்குற மாதிரி சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லிடலாம். பட் இந்த இமீடியட்டாக இருக்கிறவங்க வந்து எப்படின்னா தே ஹவ் சரண்டர்ட் தெம்செல்ஸ் டுவர்ட் மீ. அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் அவ்வளோ ஹார்டாக இருக்குது. அதை நான் பிரேக் பண்ணணும்னா எவ்வளோ எஃபோர்ட் போடணும். ஸோ ஐ எம் டீலிங் வித் கேன்சர் பேஷண்ட்ஸ். ஐ ஹாவ் டு கிவ் கீமோதெரப்பி. அந்த கீமோதெரப்பி நான் பண்ணிக்கிட்டேன். ஆனால் ஐ வாஸ் வெரி டஃப் ஆன் மை செல்ஃப் மாற்றிக்கிறதுக்கு. அப்படிங்கும்போது அதே டஃப் நான் இஃப் ஐ எம் ஜென்யூன்லி லைக் வாண்ட் டு சேஞ்ச் தெம் அப்படின்னா ஐ ஹாவ் டு பி டஃப் ஆன் தெம் ஆல்சோ, ரைட்? லைக் வி பீன் திங்கிங் அபவுட் starting working with each other, then you will understand. You will see another phase of mine. Yeah, definitely. Actually, one of my friend also said that when there is a transformation required in a person, then they should be ready for a military training. Absolutely. This is what he said. Absolutely. அவர் இந்த கொஸ்டின் எனக்காச்சும் மிலிட்ரிக்கு வந்து பார்ட் டைமில் ட்ரைனிங் போக முடியுமா? ஓகே, மண்டே டு ஃப்ரைடே வந்து நான் ட்ரைனிங் வரேன். சாட்டர்டே சண்டே இட் இஸ் நாட் பாசிபிள் பிகாஸ் ஃபார் தேட் லைஃப் திஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் நீடட். ஸோ என்னால் இதை வந்து அது கூட கனெக்ட் பண்ணி பார்க்க முடியுது. யா, இட்ஸ் குட். அண்ட் நெக்ஸ்ட் திங் நான் கேட்கணும்னு ஆசைப்படுறது வந்து என்னன்னா, இப்போ சம்ஒன் ஹூ see their future there, யூரோப்பில் வந்துட்டு நான் என் லைஃப்க்கு வந்து ஒரு பெரிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறேன். பட் he doesn't have a great educational background அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா then language will be definitely a factor which they need to consider. அதே மாதிரி what are the things that they need to consider to switch into that? என்ன ப்ரொஃபஷன்? மேபி ப்ளூ காலர் கூட. ப்ளூ காலர்னா வந்து நாங்கள் அவ்வளோ 14-15 இயர்ஸாக இருக்கிறேன் பெல்ஜியமில். பட் ஐ கான்ட் ஸ்பீக் டச் ஃப்ளூயன்ட்லி. ஐ கேன் மேனேஜ் டச், லைக் ட்ரைனிங்ஸ் எல்லாம் கூட டச்சில் கொடுத்துருக்குறேன். பட் இட்ஸ் டிஃபிகல்ட். லைக் ப்ளூ காலர் ஒர்க்கர்ஸ்க்கு யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஷார்ட் ஸ்பேனில் 2 to 3 months ட்ரைனிங் கொடுத்து பண்ண முடியாது. பட் ஒரு 3 months ஆஃப் அட்லீஸ்ட் தே வில் நாட் கெட் லாஸ்ட். அவங்களுக்கு அங்கே வந்து அவங்க சொல்கிற 1-2 வார்த்தை வந்து புரியாத அளவுக்கு இருக்கக்கூடாது.
அண்ட் நான் இங்கே அங்கேருந்து உங்களோட பேசிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த திஸ் லைக் ஒரு பர்சன் பற்றி சொல்லிட்டு இருந்தேன் 9th standard பாஸ் அவுட். தட்ஸ் an எக்ஸாம்பிள் ரைட். லைக் he can't speak Dutch and English properly but still he is managing his work there. தெரிஞ்சா நல்லா இருக்கும், பட் இட்ஸ் நைஸ் டு ஹாவ் லைக். பட் நாங்கள் என்ன பண்ணலான்னு இருக்கிறோன்னா, வி வாண்ட் டு கிவ் லைக் இன்டென்சிவ் ட்ரைனிங் டச் அண்ட் லைக் எந்த ரீஜனில் போய் ஒர்க் பண்ண போகிறாங்களோ அந்த ரீஜனோட லாங்குவேஜ் கற்றுக் கொடுத்துட்டு இங்கிலீஷ் பேஸாக இருந்ததுன்னா தென் வி கேன் டேக் தெம். அண்ட் அது ஜாப் ரிக்வயர்மெண்ட் இருந்ததுன்னா இட்ஸ் ஈஸி டு பிளேஸ். யூ நீட் டு நோ த பர்சன் அண்ட் த ஃப்ரீக்வன்சி, ஆஸ் சிம்பிள் அஸ் தட். இப்போது ஒரு பர்சனுக்கு அதை கூட்டிட்டு போகிறவங்கள தெரியல அப்படின்னா இட்ஸ் இம்பாசிபிள். இப்போ இந்த கான்வர்சேஷன் பார்த்துட்டு இருக்கிற யாராவது வந்து உங்களை ரீச் அவுட் பண்ணாங்க அப்படின்னா, கெட் ஆக்சஸ் டு மீ and probably they will end up in Belgium next year. At least possible, right? Like ஒரு மில்லியன் பீப்புளுக்கு சாத்தியமாகாது, ஒரு 100 பேர் பார்க்குறவங்களுக்கு அது அதில் 100 பேரில் ஒருத்தர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லையா? And that's what I would say. We will definitely help them. IT, yes, for sure. Like we can support them. And இன்னொரு சிச்சுவேஷன் லைக் a company லைக் இந்தியாவில் ஒரு ஐடி கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். they have a client in Belgium or some other country. பட் அவங்க வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுடைய ரிசோர்ஸ் வந்து அங்கே ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு. பட் they won't have any கன்சல்டன்சி ஆர் வாட் எவர் இன் தட் கண்ட்ரி. அதனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து மிஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து கேன் வி டூ சம்திங்? They can contact me immediately. இன்னைக்கு அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா இன்னைக்கு ஈவினிங்கே we can meet somewhere, right? Like anytime I'm available for my mission. So it's a challenge தான். ஏன்னா நாங்கள் அங்கே கம்பெனிஸ் கிரியேட் பண்ணி அதெல்லாம் பண்ணியிருக்கிறோம். இட்ஸ் நாட் அன் ஈஸி. அதுவும் யூரோப் எடுத்துக்கிட்டிங்கன்னா, யூரோப் வந்து இந்தியா மாதிரி in a sense, in my opinion, India is not like United States of America. ஒரே ஒரு லாங்குவேஜ் ஒரே ஒரு அப்படி இல்லை. அது யூரோப்பியன் யூனியன் மாதிரி தான், அது இந்தியன் யூனியன் மாதிரி. அங்கே அவ்வளோ கண்ட்ரிஸ், அவ்வளோ ஸ்டேட்ஸ் இல்லையா? எவ்ரி ஸ்டேட் லைக் வி ஸ்பீக் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் ஐ ஹவ் ஸ்டார்டட் த கம்பெனி இன் லைக் 4 யூரோப்பியன் கண்ட்ரீஸ் நவ். ஒரு கண்ட்ரிலையும் லீகல் ப்ராசஸ் வேறு மாதிரி இருக்குது, இப்போ சேலரி ஸ்ட்ரக்சர் வேறு மாதிரி இருக்குது. ஸோ இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ எனக்கு பெல்ஜியம் ஸ்டடி பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அது அந்த பேக்கேஜ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இப்போ வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் பண்ணிட்டு போயிடுறோம் அது. ஸோ இது இட்ஸ் டஃப் அண்ட் மோர் தென் லைக் அந்த ப்ராசஸஸ், ஆப்ரேட்டிங் காஸ்ட், ஈவன் செட்டப் காஸ்ட்டே இட்ஸ் ஹியூஜ். லைக் யூ வில் ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் மணி அண்ட் தென் லைக் மந்த் ஆன் மந்த் ஆப்ரேட்டிங் காஸ்ட், ரைட்? லைக் இப்போ தான் சொன்னோம், நம்ம பிளம்பர் வந்து 150 euro அனுப்புறாருன்னா, ஒரு லீகல் கன்சல்டன்ட் ஒரு சின்ன சேஞ்ச், இஃப் யூ ஹேவ் டு கிவ் அ கார்டு டு an employee, அதுக்கு பேசணும், அதில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு half an hour கால் பண்ணி பேசியிருப்பீங்க, அவங்க ஒர்க் அவுட் பண்ணி அனுப்பியிருப்பாங்க, 650 euro இன்வாய்ஸ் வரும். ஸோ ஒரே ஒரு கான்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நெதர்லாண்ட்ஸில் போனீங்கன்னா, நெதர்லாண்ட்ஸ் இஸ் லைக் ஈவன் மோர் எக்ஸ்பென்சிவ். லைக் வி பேட் லைக் நியர்லி 3,500 euros ஃபார் அன் எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட். ஸோ அந்த ஃபஸ்ட்டு டைம் வந்து இட்ஸ் ரிஸ்க். ஸோ இப்போ இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கிற கம்பெனிஸ் அது 1-2 பேருக்கு அவ்வளோ செலவு பண்ணணுமா? தேவையில்லை இல்லையா? அது ஈவன் லைக் ஒரு 10 பேர்னா கூட தேவையில்லை அது. ஸோ வாட் டு வி டூ இஸ் தட் லைக் இன் சச் கேசஸ் like we have like employer off record solutions கொடுக்குறோம், payroll solutions or whatever. Like so your employee can be your employee, but we take care of your employee. It's not just like taking care of their salary and the மாதிரி மட்டும் இல்லாமல், our solution is like employer of record with a personal touch. So like அவங்க அங்கே வராங்கன்னா, we will treat the same way we treat our employees. அதுக்கு we have like different packages அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. But I'm flexible. They don't have to choose whatever. Like my main reason is I saw a problem. இந்த business model நான் உள்ள நம்ம லாவெண்டலுக்குள்ளே கொண்டு வந்ததே மெயின் ரீசன் என்னன்னா, I saw a problem. I saw an entrepreneur struggling to place somebody there and bring somebody there. இப்போ ரீசெண்டாக போன வாரம் நடந்தது, ரொமானியா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதுக்கு மெயின் ரீசனே அந்த மாதிரி ஒரு ரிக்வெஸ்ட். எனக்கு ஐ ஹாவ் அ கஸ்டமர், யூஎஸ் கஸ்டமர் ஒருத்தர், ரொமானியாவில் 2 பேர் ஹையர் பண்ணணும், எனக்கு கம்பெனி இந்தியாவில் நான் ஸ்டார்ட் பண்ணணும்னா வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து 6 மாதம் ஆகும். ஸோ கேன் யூ ஹெல்ப் மீ? ஐ கேன் ஸ்டார்ட் இட் இன் லைக், நான் செக் பண்ணேன் 2 to 3 days ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள். வி ஸ்டார்டட் இட் இமீடியட்லி ஃபார் தட் பர்சன், ரைட்? ஸோ அண்ட் தட் இஸ் பாசிபிள். ஸோ தே கேன் டெஃபினெட்லி, அண்ட் we are there to help them, not only for job but also for businessmen. We would like to support like any doubts you have in starting a business. Like I want to start up my own business, nali we are fine. So you don't have to go and like get lost with like unknown people, might get cheated. Like I can help with like my own accountant, and like we have like an ecosystem there to support them, right? Like, and they can definitely take help from. I'm always available for them. நெக்ஸ்ட்டு நான் டச் பண்ணணும்னு ஆசைப்படுறது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் திங். தட் இஸ் யுவர் ரைட்டிங் அண்ட் ரீடிங் புக்ஸ். இதுக்கெல்லாம் எப்படி டைம் கிடைக்குது அண்ட் அதை பற்றி சொல்ல முடியுமா? டைம் வந்து நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, அது ஒரு தெர் இஸ் நோ டைமுங்கிறது வந்து அது ஒரு பெரிய பொய். அது நோ ப்ரையாரிட்டி வேணால் சொல்லலாம். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம், ஒரு 7 to 8 months ஐ ரோட் லைக் 36 ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதினேன். இப்போ இந்த லாஸ்ட் 2 years ஒன்றுமே எழுதலை.
பிகாஸ் ப்ரையாரிட்டி இஸ் சம்திங் எல்ஸ் நவ். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் ப்ரையாரிட்டிஸ். ரைட்டிங்குள்ளே போனதுக்கு மெயின் ரீசன் வந்து என்னென்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், ஆக்டிங் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஐ வாஸ் அ மாடல் ஒன்ஸ். அதுக்கப்புறம் ஆக்டர் பண்ணிட்டு இருக்கும்போது ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு மீட் லைக் செவரல் டிரெக்டர்ஸ் லைக், அண்ட் ஒன் ஆஃப் த டிரெக்டர் வந்து நீ என்ன புக் படிச்சிருக்கிறியா அப்படின்னாரு. அப்போ வி நோ லைக் ஐ ஒரேஷியஸ் ரீடர் லைக் சுஜாதா அந்த மாதிரிலாம் பண்ணி, சரி இந்த கதை படிச்சுட்டு வான்னு சொல்லிட்டு அவர் ஆஸ்க் மீ டு ரைட் அபவுட் ரிவ்யூஸ் அண்ட் தென் கோயிங் ஒரு பேக் அண்ட் ஃபோர்த் ப்ராசஸ் நடந்தது. அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட் லெஃப்ட் இட் லைக் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் மாடலிங், அதெல்லாம் விட்டுட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் பெல்ஜியம் போன உடனே ஒரு வேக்யூம் கிரியேட் ஆனது. ஐ ஹேட் சோ மச் ஆஃப் டைம். ஸோ 4 மணிக்கு, அதுவும் இந்த சம்மர் டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ லாங் டே. காலையில் 4 மணிக்கு விடிஞ்சிரும், நைட்டு 12-11 மணி வரைக்கும் வெளிச்சமாகவே இருக்கும். ஸோ என்னது ஒரு லாங் டேவாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல. அண்ட் நாட் மெனி ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ, என்ன பண்ணுறதுனே தெரியலங்கும் போது தென் நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னே சொன்னீங்களா, அந்த செல்ஃப் டாக் நிறைய நடக்க ஆரம்பிச்சிது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நான் இன்ட்ரோவர்ட்டாகவே ஆகிட்டேன். ஸோ ரைட்டிங்கே வந்து ஒரு இன்ட்ரோவர்ஷன் ஸ்கில் தான். அது எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ்க்கு வந்து பேசுறது தான் ரொம்ப பிடிக்கும். ஐ எம் அன் எக்ஸ்ட்ரோவர்ட் நேச்சுரலி. பட் தென் ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் மை தாட்ஸ் தேங்க்ஸ் டு மை ஒய்ஃப் அண்ட் ஒன் another friend also. They said like, நல்லா எழுதுறீங்க, எழுதலாமே நிறைய, why don't you write? So I started writing. அதுக்கப்புறம் சும்மா கட்டுரையாக எழுதிட்டு இருந்தது வந்து ஷார்ட் ஸ்டோரியாக எழுத ஆரம்பிச்சது. அப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நான் ஒரேஷியஸ் ரீடர் நிறைய செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் படிச்சுட்டு இருந்தேன். பட் செல்ஃப் ஹெல்ப் புக்ஸில் என்னென்னா சம்டைம் டைம் மேனேஜ்மெண்ட் எனக்கு தேவையே இல்லை. டைம் மேனேஜ்மெண்ட் அது யாரோ ஒருத்தருக்கு தேவை போல இருக்காது, எது படிக்கணும். அந்த மாதிரி நிறைய செல்ஃப் ஹெல்ப் புக்ஸில் எனக்கு வேண்டாததான் நிறைய இருந்தது, ஆத்தென்டிக்காக இல்லை அப்படிங்கிற மாதிரி. தென் லிட்ரேச்சர் படிக்கும்போது அதில் நிறைய ஆத்தென்டிசிட்டி இருந்தது, நிறைய உண்மை இருந்தது அதில், மனிதர்களுடைய வாழ்க்கையை படிக்கிறதுங்கிறது. ஸோ அதனால அந்த லிட்ரேச்சர் நிறைய படித்ததுனால அந்த ஸ்ட்ராங் லிட்ரேச்சர் பேக்ரவுண்ட் இருந்தது எனக்கு. நிறைய எழுத்தாளர்கள் நிறைய பேர். ஸோ நான் ஷார்ட் ஸ்டோரி எழுத ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் சம் ஆஃப் மை ஷார்ட் ஸ்டோரிஸ் ஆர் கிரிட்டிக்கலி அக்ளைம்டு. நிறைய பெரிய பெரிய எழுத்தாளர்கள் வந்து எழுதியிருக்கிறாங்க. லைக் வெங்கட் சுவாமிநாதன் ஒரு சீனியர் கிரிட்டிக், அவர் வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறாரு என்னுடைய தொகுப்பு, சிறுகதை தொகுப்பு பற்றி. லைக் ஞானி எழுதியிருக்கிறாரு. அப்புறம் ஜெயமோகன், லாட் ஆஃப் கிரேட் ரைட்டர்ஸ். ஸோ நாஞ்சில் நாடன் வந்து என்னோட கதை ஒன்றை வந்து பெஸ்ட் ஸ்டோரியாக சூஸ் பண்ணார். ஜோடி க்ரூஸ் இப்போது ரீசெண்டாக பத்மபூஷன் அவார்டு வாங்கியிருக்கிறார். அவர் வந்து ஹீரோட்டன் சின்ன ஒரு மதிப்புரை எழுதினார் என்னோட புக் பற்றி. தட்ஸ் ஹவ் ஐ காட் இன் டு ரைட்டிங் அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி. ரைட்டிங் ஹெல்ப் மீ டு கனெக்ட் வித் த மாஸ்டர்ஸ். இவங்களெல்லாம் நான் தூரந்து அப்படி ரசிச்சிருக்கிறேன். ஸோ அவங்களோட வந்து ஒரு பர்சனல் கான்டாக்டில் இருக்கிற மாதிரி இருக்கிறது. லைக் எம்கே கலைஞர் கருணாநிதி அவர்களை வந்து என்னோட புத்தகம் கொடுக்கறதுக்காக மீட் பண்ணேன். ஸோ அவங்களெல்லாம் சந்திக்கிற வாய்ப்பு வந்து இந்த புத்தகத்தின் மூலமாக கிடைச்சது. இட்ஸ் அ பிளஸிங். பட் இப்போ அவ்வளோவா நிறைய எழுதுறதில்ல. பட் ஐ எம் ரைட்டிங் லைக் இந்த ஜேர்னல்ஸ் எழுதுறது, தாட்ஸை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறது, அதெல்லாம் எழுதிட்டே இருக்கிறேன். பட் லிட்ரேச்சர் எழுதுறது வந்து கொஞ்சம் ஹால்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம பேசினதுலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம அவங்களோட லைஃப் வந்து யூரோப், பெல்ஜியம் அது சரௌண்டிங்கில் தான் இருக்குது. பட் ஹவு நாமி ஃபவுண்டேஷன் கேம் இன் டு தி பிக்சர் இன் தமிழ்நாடு? நாமி வந்து லாங் டேர்ம் ட்ரீம். எனக்கு வந்து என்னென்னா, பாரதியார் வந்து காணி நிலம் வேண்டும் பராசக்தி அப்படின்னு ஒரு கேட்பார். அது இப்போவும் சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு இருக்கும். என்ன கனவுனா, ஒரு பெரிய வீடில் ஒரு கார்னரில் ஒரு ஹால் இருக்கணும். அந்த ஹால் இஸ் லைக் ஓப்பன் டு பப்ளிக். எப்போ வேணாலும் யாருனாலும் வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கணும், அதுக்கு ஃபுட்டு ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கணும்னு ஒரு கனவு எனக்கு. ஏன்னா ஒரு மனிதனுடைய பேசிக் நீடு வந்து ஃபுட்டு. ஃபஸ்ட்டு இந்த திங்க் ப்ளூ அது இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம். ஃபஸ்ட்டு சாப்பாடு உள்ளே போனால் தான் எதையுமே வந்து பாடி திங்க் பண்ணும் இல்லையா. மைண்ட் பாடியில் வந்து பாடி நல்லா இருந்தால் தான் மைண்ட் வந்து நல்லா திங்க் பண்ணும், குவாலிட்டி தாட்ஸ் இருக்கும். ஸோ ஃபுட்டுக்கே நமக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா அப்புறம் எப்படி ஒரு குவாலிட்டி தாட் வரும் இல்லையா. ஸோ அதுலேயும் அப்படி ஏழ்மை நிலையிலேருந்து குவாலிட்டி தாட் வச்சு மேலே போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் இருந்ததுன்னா ஈஸி இல்லை. நடந்து போகிறது, சென்னைக்கு இங்கேருந்து கோயம்புத்தூருக்கு நடந்து கூட போயிடலாம். பட் வெஹிக்கிள் இருந்தால் இட்ஸ் ஈஸி இல்லையா. ஸோ ஒரு பேசிக் நீட் ஃபுட்டு பண்ணணும். பட் அது இல்லாமல் வந்து தனித்தனியாக இண்டிவிஜுவலாக நிறைய வந்து அப்பப்போ வந்து யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கேட்குற ஹெல்ப், அதெல்லாம் ஹெல்த் கேர் ஹெல்ப் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு ஆர்கனைஸ்டாக பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஒரு எவ்ரிடே வந்து ஃபுட்டு போடுறது அந்த மாதிரி ஒரு தாட்டு. அந்த தாட்டுக்கு வந்து ஒரு இன்னொரு பேக்ரவுண்ட் வந்து என்னென்னா லிட்ரேச்சர் தேர் அகெயின். ஜெயமோகன், எழுத்தாளர் ஜெயமோகன் வந்து சோற்றுக்கணக்குன்னு ஒரு கதை எழுதியிருக்கிறாரு. அந்த கதையில் வந்து கெத்தேல் சாஹிப்னு ஒரு கேரக்டர். அவர் வந்து ஒரு பிரியாணி பண்ணுற ஒரு முஸ்லீம் பெரியவர். பிரியாணி பண்ணி வச்சிருப்பாராம். ஓரம் ஒரு உண்டி ஒன்று வச்சிருப்பாராம். ஸோ யார் வேணாலும் வந்து சாப்பாடு இல்லாதவங்க வந்து சாப்பிட்டுப்பாங்களாம் பிளேட். இப்போ சாப்பிட்டுட்டு எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுட்டு அவர் வெளியே போகும்போது அந்த உண்டியில் அவங்க எவ்வளோ நாளும் போடலாம். ₹1 போடலாம், 1,00,000 போடலாம், உங்கள் இஷ்டம். மோஸ்ட்லி யாரும் போட மாட்டாங்கல்ல. ஸோ அது அவர் அந்த காசை போடும்போது பார்க்க கூட மாட்டாராமா, அப்படியே உட்காந்துட்டு இருப்பாரு. இது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. ஸோ அது அந்த மாதிரி வந்து சாப்பிட்டுட்டே போயிட்டு இருப்பாங்க. அதில் ஒருத்தர் வந்து அந்த ரைட்டர்
அது போயிட்டு பார்க்குறாரு, அது சாப்பிட்றதெல்லாம் போயிட்டு கடைசியாக வந்து அவருக்கு வந்து ஒரு வேலை கிடச்சிருது. வேலை கிடச்ச உடனே ஒரு அதுக்கெல்லாம் கணக்கு வச்சு காசு எல்லாம் சுருட்டி எடுத்துகிட்டு போயிட்டு அது போட போகும்போது அந்த கெத்தில் சாகுவை பார்த்துட்டே என்ன பார்க்க மாட்டேங்கிறாரு, எவ்வளோ காசு போடுறேன் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பார். அப்போ தான் அவருக்கு ஒரு கன்னத்தில் அறிஞ்ச மாதிரி ஒன்று இருக்கும், இந்த மனுஷன் இவ்வளோ நாளாக பார்க்காதவர் இதையா பார்க்க போகிறாரு அப்படின்ட்டு. ஸோ அந்த கேரக்டர் had a big இம்பேக்ட் ஆன் மீ. என்ன ஒரு மனுஷன் வந்து சாப்பாடு வந்து சும்மாவே போட்டுட்டு இருக்கிறாரு. ஸோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 பேருக்கு அது கூட போடலன்னா நம்மலாம் வந்து என்னத்தை பெரிய சாதிச்சோம் அப்படிங்கிறது. ஸோ அது வாஸ் லைக் எ கூஸ்பம் மொமெண்ட் ஃபார் மீ. ஸோ அதனால தான் நாமி ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சுட்டு அந்த நாமிங்கிற பேர் வந்து என்னோட சன்னோட ஸ்டோரியில் வந்து ஒரு கேரக்டர் நாமின்னு. அவன் ஏதோ ஒரு சின்ன பையனாக இருக்கும்போது ஏதோ அவனே ஒரு பிளானட் எல்லாம் உருவாக்கி அதுக்கு ஒரு கிங்கு, அந்த கிங் இஸ் லைக் யூ அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். நம்பாசே கிங், அதான் நாமி. அவனோட நிக் நேம் இஸ் நாமி. ஸோ அதனால அந்த நாமி ஃபவுண்டேஷன்ஸ் லைக் king, we have to give people like a king அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபுட் டொனேஷன், இப்போதைக்கு ஃபுட் டொனேஷன் டிரைவ் ஆரம்பிச்சிருக்கிறோம். அங்கே ஃபவுண்டேஷன் பெல்ஜியம்லேயும் இருக்குது, இந்தியாவில் இருக்குது. வி ஸ்டார்டட் வித் ஒன் டவுன், ஆம்பூரில் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ கிருஷ்ணகிரியில் வந்து எவ்ரிடே வந்து என்ன பண்ணுவோம்னா ஃபுட்டு டெலிவர் பண்ணுறோம். கிருஷ்ணகிரியில் வந்து என்ன பண்ணோம்னா ஹோம்லெஸ் தேடி தேடி போய் கொடுக்குறாங்க வாலண்டியர்ஸ். பட் ஆம்பூரில் பண்ணும்போது என்ன பண்ணோம், அந்த கெத்தேல் சகுப்பு மாடல் ஃபாலோ பண்ணோம். ஒரு உண்டி அங்கே இருக்கும், யார் வேணாலும் எடுத்துகிட்டு போயிடலாம். பசிக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, வெதர் சம்படி கம்ஸ் இன் மெர்சிடிஸ் பென்ஸ் ஆர் லைக் சம்படி வாக்ஸ், இட் டசன்ட் மேட்டர், எனிபடி கேன் டேக்குங்கிற மாதிரி பண்ணோம். பட் மை ஐடியா இஸ் டு டேக் இட் டு அ லார்ஜர் ஆடியன்ஸ். லைக் நாட் ஒன்லி இங்கே மட்டுமே கிடையாது, இப்போ யூரோப்பில் கூட வந்து பார்த்தீங்கன்னா பிரசல்ஸில் ஸ்ட்ரீட்ஸில் வந்து அவ்வளோ குளிர்லையும் வந்து ரோடில் படுத்துட்டு இருப்பாங்க குழந்தைங்கள வச்சுட்டு. அவங்களுக்கு கூட கொடுக்கலாம் இல்லையா, ஒரு பிளாங்கெட் கொடுக்கலாம். ஸோ ஐ வாண்ட் டு டூ இட் இன் லைக் ஆல் ஹியூமனிடேரியன் ஆக்டிவிட்டீஸ்க்கு நாமி ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணணும். லைக் ஐ ஹாவ் அ பிக் ட்ரீம் ஃபார் தட். இப்போ இந்த ஸ்டார்டிங் ஃப்ரம் Q4லேருந்து பெல்ஜியமில் வந்து கொஞ்சம் நிறைய ஃபண்ட் ரைசிங் ஈவெண்ட்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணலாம். இங்கே இருக்கிற ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் அந்த மாதிரிலாம் கொண்டு போயிட்டு அங்கே ஆர்கனைஸ் பண்ணலாம். ஸோ பீப்புளுக்கு அங்கே வந்து ஒரு ஃபன் எலிமெண்ட்டும் கிடைக்குது, என்டர்டைன்மெண்ட்டும் கிடைக்குது. ஃபவுண்டேஷனுக்கு வந்து வி வில் கிரியேட் வெல்த் அண்ட் தென் லைக் டிஸ்ட்ரிபியூட் இட் வித் அதர் பீப்புள் இன் மெனி வேஸ், லைக் ஆஃபரிங் ஃபுட், ஹெல்த் கேர் அண்ட் லைக் எஜுகேஷன் அந்த எல்லாம் பண்ணணும்னு ஒரு ட்ரீம். ஸோ தட்ஸ் பேக் ஸ்டோரி ஆஃப் நாமி ஃபவுண்டேஷன். பாரதி சொன்ன மாதிரி தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லையேல் ஜெகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு சொன்னார். எனக்கு வந்து இந்த புரட்சி நெகட்டிவ் அதிலலாம் எனக்கு பெரிய ஈடுபாடு கிடையாது. மதர் தெரசா கிட்ட போயிட்டு ஆன்டி வார் ரேலி பண்ண போகிறோம், வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டப்போ மதர் தெரசா said no, I am not for it, ப்ரோ பீஸ் ரேலி கொண்டு வாங்க, நான் வரேன் அப்படின்னு. ஸோ அதனால் இந்த நாமி ஃபவுண்டேஷனோட இது வந்து நாங்கள் எப்படி போட்டோம்னா, தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜெகத்தினை ஒன்று திரட்டிடுவோம், எல்லாரையும் சேர்த்து வந்து கொடுக்கலாமே, எதுக்கு ஒருத்தங்க ஜெகத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி இது மாற்றி பண்ணிட்டு இருக்கிறோம். சூப்பர். இட் டச்ட் a lot of area, பட் ஒரு செக்மெண்ட் இன்னும் பேசாமல் இருக்கோம், அந்த ஷார்ட் ஃபிலிம். வாட்ஸ் that and எதனால அந்த ஷார்ட் ஃபிலிம் and how that came into the picture? பார்த்தீங்களா ஷார்ட் ஃபிலிம்? ஃபுல்லாக பார்த்தேன். சமத்துவன். சமத்துவன், that's also related with the foundation-ங்கிறது என்னால் ஃபீல் பண்ண முடியும். ஃபவுண்டேஷன் ஆக்சுவலி அந்த ஃபவுண்டேஷன் ஸ்டோரி வந்து அது ஒரு கோயின்சிடென்ஸ் தான். அந்த ஸ்டோரிக்கு சமத்துவன் ஒரு பேர் வச்சுட்டு வெரி ஷார்ட் ஃபிலிம். சாய்க்கு வந்து ஆக்டிங்கில் நடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அதை எடுக்கலான்னு சொல்லிட்டு ஊட்டியில் ஃபைனலைஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டிரெக்டர் என்னோட ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் சூர்யான்னு, நைஸ் காய். ஸோ அதை போய் எடுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு ஊட்டி போயிட்டோம். அடுத்த நாள் ஷூட்டிங். டிரெக்டர் கால் பண்ணுறாரு, இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் நாளைக்கு எடுக்க முடியாது, நாங்கள் ஏதோ ஒரு சின்ன ஒரு கலவரம் ஏதோ நடந்து போயிட்டு அந்த நம்ம பண்ண வேண்டிய இடம்லாம் அதாயிடுச்சு. அப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது சரி ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டோம். சரி நீங்கள் இங்கே வாங்க, இல்லாட்டி சும்மா ஒரு ஃபோட்டோ ஷூட் மட்டும் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் கால். அப்புறம் ஈவினிங் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட வந்திருந்தாங்க. எல்லாரும் வந்து அந்த நாங்கள் ஒரு சின்ன ரிசார்ட்டில் தங்கியிருந்தோம். அங்கே சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நான் என்னோட ஃபிலாசபி பேசிகிட்டு இருந்தேன். அது கேட்டு என்னோட ஃப்ரெண்டு வந்து இதுலேயே ஒரு நல்ல ஸ்டோரி இருக்கேடா, இதை வச்சே ஒரு படம் எடுத்துடலாமே அப்படின்னா. அதுக்கப்புறம் அவங்களே வந்து உட்காந்து எழுதுனாங்க ஸ்டோரி. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பிகேம் ஸ்டோரி ரைட்டர்ஸ். நம்ம சாரதி, செல்வம், இன்னொரு ஃப்ரெண்டு புகழேந்தி, இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து கதை எழுதிட்டு நான் அடுத்த நாள் டைரக்டர்கிட்ட சொன்ன உடனே இது சூப்பராக இருக்கு, நான் இதை வச்சே பண்ணிடலான்னு சொல்லிட்டு அப்படியே ஆன் த ஃப்ளைல அவர் ஸ்கிரிப்ட் எழுதி ஷார்ட் பண்ணி வெரி 3 minutes தான், 4 minutes. பட் இந்த லாஜிக் வந்து என்னென்னா இட்ஸ் டீப்லி பர்சனல். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட போய் சாப்பிடும்போது எனக்கு இருக்கிற பெரிய சவால் என்னென்னா, சாப்பாடு வீணடிக்காதீங்க அப்படிமா. கொஞ்சோண்டு மீந்திருக்கும், சாப்பாடு வீணடிக்காதீங்க, சோமாலியாலலாம் சாப்பாடே இல்லை இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு. பட் வெரி குட் பாயிண்ட். ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுல எனக்கு எந்த ஒரு கருத்து வேறுபாடும் கிடையாது. ஆனால் எனக்கு அங்கே இருக்கிற ஒரு கொஷின் என்னென்னா, ஏன் சாப்பாடு வீணாகும் போது மட்டும் சோமாலியாவுக்கு போகிறீங்க? உங்களுக்கு உண்மையாகவே சோமாலியா மேலே ஒரு அக்கறை இருந்தால் சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு ஃபண்ட்ஸ் அங்கே அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் வரணும்ல. அது வேஸ்ட் ஆனால் தான் வந்து சோமாலியா ஞாபகம் வருதுன்னா இட்ஸ் நாட். அது வந்து எப்படின்னா சொல்லி கொடுத்தது, அது அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்தது. சாப்பாடு வேஸ்ட் பண்ணாத, நிறைய பேர் ஏழைங்க பட்னியாக இருக்கிறாங்க. அது என்ன லாஜிக் அது? இப்போ அந்த ஃபுட்டு வேஸ்ட் ஆகி நான் கீழே கொட்டினா தான் அந்த ஏழைக்கு எதனா உதவாக போகுதா? கிடையாது இல்லை. ஸோ சேரிட்டிக்கு வந்து ஒரு வீணானதுக்கப்புறம் சேரிட்டி பண்ணணுங்கிறது வந்து ஐ எம் நாட் ஃபார் இட்.
ஸோ ஒரு சேலரி எனக்கு இருக்குதுன்னா நான் வந்து இவ்வளோ நாளாக ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கிறோம். பட் இவ்வளோ நாளாக ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணது வந்து மெயின்லி ஃப்ரம் மை ஓன் வாலெட் ப்ளஸ் டோனர்ஸ் மூலமாக தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ அது ஐ அலோகேட்டட் சம் ஃபண்ட்ஸ் ஃபார் தட். ஸோ சேரிட்டிக்கு நம்ம பண்ணணும் அப்படி சோமாலியாவுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடியே பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் ஃபுட் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு பேசினா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. 5 பைசா கூட சோமாலியா கொடுத்துருக்க மாட்டாங்க. ஃபுட்டு வேஸ்ட் ஆகும்போது சோமாலியாவுக்கு அதை விட வந்து ஒரு இன்சிடென்ட் நான் பார்த்தேன். ஆக்சுவலி சம் பீப்புள் லைக் ஃபுட்டு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. வேஸ்ட்டான ஃபுட்டை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஒரு ஃப்ரிட்ஜ்லேயோ வச்சுட்டு அடுத்த நாள் சாப்பிட்றதை என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் வேஸ்ட்டான ஃபுட் எடுத்துகிட்டு போய் போகிற வழியில் வந்து ஏழ்மை நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு போகிறது வந்து ஐ எம் நாட் ஃபார் இட். அதுக்கு ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு போய் கொடுக்க வேண்டியது. ஸோ பர்சனலி நாங்கள் வந்து ஏழ்மை நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த பழைய துணி கொடுக்குறதெல்லாம் பண்ண மாட்டோம். எனக்கு வாங்கி கொடுக்கணும்னா சாய்க்கு என்ன வாங்குவனோ அதே கடையில் அதே மாதிரி ட்ரெஸ் வாங்கி தான் நான் இன்னொருத்தருக்கு கொடுக்கணும். இது என்னோட ஃபிலாசபி. எல்லாராலையும் முடியாதது. ஸோ அதை வந்து எனக்கு விமர்சனம் பண்ணணும். அதாவது ஒரு சமத்துவம், ஈக்குவாலிட்டி. நம்ம சன்னுக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதையே வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கணும். இல்லாட்டி கொடுக்காம விட்டுருலாங்கிற நான் ஒரு வேஸ்டான ஃபுட்டை எடுத்துகிட்டு போய் இன்னும் மற்ற சில்ட்ரனுக்கு வந்து பாவர்ட்டியில் ஸ்டக்காக இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்கறது வந்து இட்ஸ் நாட் கரெக்ட். ஈவன் நாமி ஃபவுண்டேஷன் இந்த மாதிரியான டெய்லி ஃப்ரீ ஃபுட் கொடுக்கறது கூட நான் சாப்பிட்ற ஸ்டாண்டர்டில் இருக்கணும். இல்லாட்டி நம்ம அதை பண்ண வேண்டாம். ஸோ ஐ வாண்ட் டு கம் அண்ட் ஈட் இட். லைக் எனக்கே பிடிக்கணும் அது. அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கணும். ஸோ ஈக்குவாலிட்டி பேஸ் பண்ணி எனக்கு வந்து அந்த அது ஒரு ஆக்ட் மேலே இருந்த ஒரு விமர்சனம் தான் வந்து அந்த படத்தினுடைய ஸ்டோரி. ஆமாம், அதே தான் வந்து அதில் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருந்தோம். ட்ரீட் ஈக்குவலி அப்படின்னா எக்ஸாக்ட்லி. எனக்கு இதில் வந்து என்னோட காலேஜ் டேஸ் வந்து ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா ஹாஸ்டலில் ஃபுட்டு சாப்பிடும்போது எங்கள் காலேஜ் டேரக்டர் எல்லாருமே கூட இருந்து சாப்பிடுவாங்க. ஐ ஷுட் ஹேவ் ஃபுட் இன் தி சேம் ஹாஸ்டல். எனக்கு வந்து தனியாக அப்படி இருக்கக்கூடாது. இட் ரிலேட்ஸ், எல்லாருமே ஈக்குவல். ஆமாம், பர்டிகுலர்லி வென் இட் கம்ஸ் டு ஃபுட் அண்ட் ட்ரெஸ் அதெல்லாம் வந்து பார்க்குறப்போ நான் என்னை எப்படி பார்க்கணும் அப்படி தான் அடுத்தவங்களையும் பார்க்கணும். அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். அப்சல்யூட்லி. அது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம்னு நினைக்கிறேன். அது நம்ம சொசைட்டி வந்து ஈக்குவாலிட்டின்னு வாயில தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அது எனக்கு பிடிக்காது. லைக் சம்டைம்ஸ் வந்து நான் வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா கொஞ்சம் போராக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எதனா வந்தால் நமக்கு வந்து சில்வர் பிளேட்டாக இருக்கும், அவங்களுக்கு பிளாஸ்டிக் பிளேட்டாக இருக்கும். ஸோ எனக்கு அது என்னத்துக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்? அதை எல்லாருக்கும் அது ஒரே மாதிரி இருக்கணும். ஐ நெவர் டிஃப்ரென்ஷியேட் இட். Like if we go on a tour with our driver, the driver will stay with us. Same kind of room, he will eat with us. அது மாதிரி தான். அப்படி இல்லைன்னா எனக்கு அது வேண்டாம். அது ஐ டோன்ட் ஹேவ் டு டேக். அது மாதிரி அது யூ ஹேவ் டு லிவ் வாட் யூ ஸ்பீக். யூ ஹேவ் டு ப்ரீச் வாட் யூ. சும்மா வெளியில் ஈக்குவாலிட்டி பேசிட்டு இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணிட்டு போலித்தனமான விஷயங்கள் தான் நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த சொசைட்டியில். அந்த போலித்தனம் இருக்கவே கூடாது. ஸோ அது எல்லா வகையிலையும் அதை பிரேக் பண்ணி அது தட்ஸ் another ஃபார்ம் ஆஃப் ஹிப்பி ஆட்டிடியூட். பிரேக்கிங் தி ரூல்ஸ். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இட்ஸ் நாட் லைக் ஜஸ்ட் இப்போ ஆண்டர்பிரினர்ஷிப்க்கெல்லாம் போனதுக்கப்புறம் எனக்கு வரல. சின்ன வயசுலேயே வந்து நாடோடி ஒருத்தர் குருவிக்காரன்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அவர் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார் எனக்கு. நான் 7th படிக்கும்போது அவனுக்கு வந்து சாப்பாடு நார்மல் சாப்பாடு பிளேட்டில் போடணும்னு சொல்லி நான் வந்து பட்டினி இருந்தேன் எங்கள் வீட்டில். அது வரைக்கும் நான் சாப்பாடே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. அதை பற்றி ஒரு கதை கூட எழுதியிருக்கிறேன் நான். நாடோடியும் நான் ரெசிடென்ட் இந்தியனும் அப்படின்னு ஒரு கதை FBல பார்த்துருக்கிறேன். ஆமாம். ஓகே, ஐ திங்க் இப்போ நம்ம பேசினதை வச்சு கலெக்ட் பண்ணி பார்த்தேன்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் தே கேன் லேர்ன் ப்ளூ மேஜிக் ஃப்ரம் யூ. ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் தே கேன் ரீச் யூ ஃபார் இஸ் கரியர். ஒரு ஆண்டர்ப்ரனராக இருந்தாலும் தே கேன் ரீச் யூ அண்ட் லேர்ன் எ லாட் ஆஃப் திங்ஸ் டு பிகம் அ சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனர். அண்ட் ஆன் டாப் ஆஃப் இட் என்னோட ஃபேமிலி, எனக்கு வந்து பெருசாக எஜுகேஷன் கிடைக்கல, பட் என்னோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து நான் பெட்டர் லைஃப் கொடுக்கணும் அப்படின்னா ஐ நீட் டு மூவ் ஆன் டு சம் அதர் கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி தே கேன் ஆல்சோ ரீச் யூ. Definitely. You are impacting so many people in so many ways in a positive way. That's really awesome. Great. So what you said, right, like சில நீங்கள் சொன்ன நிறைய பாயிண்ட்ல என்னால் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். எஸ், ஐ கேன் கிரியேட் அ பிக் சேஞ்ச் அப்படின்னு சொல்ல முடியும். சில இதுலலாம் நான் ஃபெயில் ஆகிருக்கிறேன், அதனால் இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்ல முடியும். ஐ கேன் இம்பேக்ட் இன் 2 ways. இன்ஃபேக்ட் அந்த இம்பேக்டிங் லைவ்ஸுங்கிற வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். தட் வில் பி த ஸ்டோரி தட் ஐ வாண்டட் டு டெல் யூ. லைக் லாவெண்டல் கன்சல்டிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ்ட். இங்கே வந்து ஒரு லாவெண்டர் இது வச்சிருக்காங்க. இட்ஸ் கோயின்சிடென்ஸ், நமக்கு தெரியவே தெரியாது. ப்ளூ மேஜிக் ஃபாலோ பண்ணுது. ஸோ நம்மளோட கம்பெனி வந்து லாவெண்டல் கன்சல்டிங். வி எஸ்டாப்ளிஷ்ட் இட் a few years ago. ஒரு 2 மேஜர் லைன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இருந்தது. ஒரு ப்ராடக்ட்டுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் சப்போர்ட் பண்ணுறோம். அப்புறம் வந்து செகண்ட் வந்து ஸ்டாஃபிங் யூரோப்பில் அந்த மாதிரி. ஐ டோன்ட் வாண்ட் டு பி அ ஸ்டாஃபிங் கம்பெனி, ஒரு ஐடி கன்சல்டிங் கம்பெனியாக பண்ணணும். பட் தேர் ஆர் ஆல்சோ லைக் இப்போ பிஸ்னஸ்னு வந்துட்டு இருக்கு, பிஸ்னஸ் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னு வருது, ப்ளூ காலர் பற்றி பேசணும். அதனால் இந்த ஒரு கம்பெனிலேயே எல்லாமே பண்ண முடியாது. அந்த நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி வி ஆர் ரீஆர்கனைசிங் லாவெண்டல் இன்டு மல்டிபிள் கம்பெனிஸ் நவ். ஸோ லாவெண்டல் வந்து அந்த ப்ராடக்ட் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு பண்ணிவிட்டு அந்த ஸ்டாஃபிங்க்கு, ஐடி கன்சல்டிங்க்கு, ப்ளூ காலர் அதுக்கெல்லாம் வந்து வி கோயிங் ஃபார் அ நியூ நேம். வி ஆர் லைக் ரீநேமிங் ஒன் பார்ட் ஆஃப் லாவெண்டல், கிரியேட்டிங் மல்டிபிள் என்ஜின்ஸ் வித் அ நியூ நேம். அதுதான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் வந்து ஐ எம் ரிவீலிங் திஸ் நேம். இன்ஃபேக்ட் த லோகோ வாஸ் டிசைன்ட் ஒன்லி a couple of days ago. So it's called as Madello.
Yeah, அதனோட ஸ்லோகன் பார்த்தீங்கன்னா யூ வில் பி வெரி சர்ப்ரைஸ். இங்கிலீஷ் ஆக்சுவலாக நான் சொன்னது அப்படி இருக்கு. இந்த ஐ இருக்காது இம்பேக்டிங் லைஃப்ஸில். I called it like impacting lives. Impacting lives. So Madhavan. So this will be the new name of our company. We are moving from Lavendel Consulting, especially the Europe part. The other part will continue to be Lavendel. So I'll be part of both Lavendel as well as this one. But I will put my focus on this company, Madhavan Impacting Lives, impacting lives, right? So எனக்கு வந்து இந்த பிராண்டில் வந்து ஒரு பெரிய ஒரு க்ரஷ். இந்த லூயி விட்டான், பர்பரி, கிறிஸ்டியன் டியோர், லைக் ஹென்ரி ஃபோர்ட் ஃபார் எக்ஸாம்பிள், ஃபோர்டு இல்லை. ஸோ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேரை வச்சிருக்காங்க. எனக்கு அது இது எப்படி இது வைக்கிறாங்க, நம்ம புது நேமாக தேடிட்டு இருக்கிறோமே, அந்த ஒய் நாட் அப்படிங்கிறது. பட் அட் த சேம் டைம் எனக்கு அந்த பேர் அப்படியே வைக்கணும்னு எனக்கு தோணல. இருந்தது முதல்ல இந்தியாவில் கந்தசாமி ட்ரேடர்ஸ் எல்லாம் இருக்குது இல்லை, பட் இப்போ அந்த மாதிரி யாரும் பேர் வைக்கிறதே இல்லை. ஸோ அது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக யூஸ் பண்ண வேண்டாம். சரவணா ஸ்டோர்ஸ், எக்ஸாக்ட்லி, வசந்த் அண்ட் கோ, அந்த மாதிரி நேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லெட்ஸ் மேக் அவர் நேம் அ பிராண்ட் அப்படின்னு சொல்லும்போது இந்த மடல்லோ, லைக் மேட் இஸ் லைக் மாதவன், அண்ட் அட் மை ஹோம் பீப்புள் கால் me Yellow. My son added one more L to make it like strong. So அப்படிதான் we came up with this name Madhavan to impact lives through all the service that we provide through this company. We will do everything that you said, like students கொண்டு போறதா இருக்கட்டும், இல்லை like IT consulting இருக்கட்டும், like blue collar whatever. My dream is to create like Madhavan group of companies. இப்போ ஆல்ரெடி இங்கே நாங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா, அந்த அவங்களெல்லாம் கூட இது கீழே கொண்டு வரணும். So we need to have a coaching team. Bigger dream. Awesome. Happy to share this forum. Thank you so much for releasing the logo and any specific meaning for that logo. So meaning for the logo வந்து first of all இது வந்து ஒரு flower தெரியும் உங்களுக்கு இல்லையா. flower வந்து like blooming flower, yeah. So that represents prosperity. And in the top part பார்த்தோம்னா king அப்படி இருக்கும், yeah. And the bottom part is like M இருக்கும். So it means like prosperous empire அப்படிங்கிற மாதிரி. இந்த M is also like my name is Madhavan Elango இல்லையா. என்னோட ஒரிஜினல் நேம் வந்து இளங்கோ தான், பேரண்ட்ஸ் வச்ச பேர். அது நாட் மெனி பீப்புள் நோ இட், பட் இந்த மாதவன்கிறது வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இட்ஸ் மை கிராண்ட்ஃபாதர்ஸ் நேம். மை கிராண்ட்ஃபாதர் ஹஸ் பீன் அ பிக் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ. நிறைய விஷயத்தில் வந்து he was our first entrepreneur in the family. By the way, my dad became an employee and ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் அவர் entrepreneur ஆனாலும் my grandfather was an tea seller. ஸோ அவர் கேன் வச்சுட்டு ஒரு ஸ்மால் வில்லேஜ்லேருந்து ஹேம்லெட்லேருந்து திருப்பத்தூர் டவுனுக்கு வந்து டீ கேன் வச்செல்லாம் விற்றுட்ருப்பாராம். அதுக்கப்புறம் ஸ்டார்டட் அ ஸ்மால் டீ ஸ்டால். அந்த டீ ஸ்டாலுக்கு நான் சம்டைம்ஸ் டெலிவர் பண்ணியிருக்கிறேன், டீ எடுத்துகிட்டு போய். அந்த இதில் ரீசெண்டாக நீங்கள் எழுதியிருந்தீங்க, ஒரு போஸ்ட் எழுதியிருந்தேன், போனி அப்படின்னு ஒன்று எழுதியிருந்தேன். பிகாஸ் ஐ காட் மை ஃபர்ஸ்ட் சேலரி ஃப்ரம் மை கிராண்ட்ஃபாதர். 8 நாவோ ஏதோ கொடுத்தாரு, நான் போய் டெலிவர் பண்ணதுக்கு. ஸோ அதனால் அவர் டெத் பெட்டில் இருக்கும்போது நான் ஒரு நாள் போய் பார்க்கும்போது என்னத்தா நான் வேலை கிடைக்க போது எனக்கு 1-2 நாளில் ஃபைனல் இயர் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு வேலை கிடைச்சிடும் எப்படி இந்த வருஷம், நான் உங்களுக்கு எதனா பெருசாக பண்ணுவேன் அப்படின்னேன் அவருக்கு. அப்போ said like எனக்கு எதுவும் பண்ண வேணாம், உன் பசங்களை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னாரு. இன்ஃபேக்ட் உன் பையனை நல்லா பார்த்துக்கோன்னு ப்ரெடிக்டட் மை சன். அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக பையனை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னாரு. அது வந்து அந்த ஜெனராசிட்டி வந்து ஐ எம் மிஸ்ஸிங் வித் லாட் ஆஃப் எல்டர்லி பீப்புள். அவர் வந்து ரொம்ப கிளியராக சொன்னார், நம்ம சேவைங்கிறது வந்து முன்னோக்கி இருக்கணும். ஃபாதர் வந்து அவங்க பையனுக்கு பண்ணிட்டா அவ்வளோதான், அங்கேருந்து திரும்பி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, என்ன நீ வந்து பார்த்துக்கோ. தென் இட்ஸ் ஒரு வியாபாரம் மாதிரியா. நிறைய பேரண்ட்ஸ் அதான் பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல, நான் அவ்வளோ பண்ண அவன் எனக்கு திருப்பி பண்ணல அப்படிங்கிற மாதிரி. பட் மை கிராண்ட்ஃபாதர் ஹேட் அ கிளியர் விஷன். நீ அப்படி பார்த்துட்டு போயிட்டே இரு, பின்னாடி திரும்பி பார்க்காத அப்படின்னாரு. பார்க்கணும் அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி. அது வந்து ஒரு பேர்டுக்கு இருக்கும், அது ஒரு யானைக்கு இருக்கும் அந்த ஞானம். மனிதர்களுக்கு அந்த ஞானம் கிடையாது. ஒரு கொடுக்கல் வாங்கல் மாதிரி. அந்த கான்ட்ரரி பசங்க, இப்போ இருக்கிற பசங்க 40 வயசானாலையும் அப்பா அம்மா கிட்ட எதிர்பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க, எனக்கு இவங்க ஒன்றும் பண்ணவே இல்லை, எனக்கு இவங்க லேண்ட் அப்பா சம்பாதிச்சது எதுக்கு நமக்கு. ஸோ ஐ ஓப்பன்லி பப்ளிக்லி டிக்ளேர்ட் ஆன் ஃபேஸ்புக் தட் ஐ எம் நாட் கோயிங் டு இன்ஹெரிட் எனிதிங் ஃப்ரம் மை ஃபாதர். ஸோ ஐ வில் கிரியேட் மை ஓன் எம்பையர். ஸோ ஐ ஹேவ் லைக் வெரி குட் பீப்புள், மை ஓன் பீப்புள் that will help me to grow. அந்த மாதிரி போகணும்னு ஆசைப்படணும் அப்படி. ஸோ தட்ஸ் a respect I have for what my father has created, right? அவரோட ஹார்ட் ஒர்க் அது, அவர் அதை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம தான் கிரியேட் பண்ணணும். At the same time, if fathers have expectation in me, like I'll be like very blunt also. That way I agree with my grandfather. That's awesome. So best wishes. Thank you so much. Great heights for the logo is really nice. இது வந்து உங்களோட கம்பெனி நேம் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் ஒரு இன்ஸ்பிரேஷன். ஐ டோல்ட் யூ ரைட், ஃபேப்வி வந்து கேட்டப்போ ஃபேப்வி எப்படி பண்ணி ஃபேப்வின். பட் ஐ நோ ஒரு கிரியேட்டருக்குள்ளே யாராவது ஒரு ஆண்டர்பிரினருக்குள்ளே ஒரு கிரியேட்டர் இருப்பான் பொயட்டிக்காக. ஸோ வென் ஐ ரெட் ஃபேப்வி த வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஐ நோ இட்ஸ் ஃபேபுலஸ் வேல். இந்த வி தான் VYங்கிறது எனக்கு முதல்ல தெரியும். ஸோ கைண்ட் ஆஃப் சிமிலர் நினைக்கிறேன் இல்லையா அது. Because you created your own brand, Fabviங்கிற ஒரு brand. It's quite similar also.
Great. We really had a very very good time. ஆக்சுவலாக எந்த காண்டெக்ஸ்ட்டும் இல்லாமல் தான் பேச ஆரம்பிச்சோம் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா. பட் இன்னும் நிறைய பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். whenever you come to India, we'll definitely connect a lot, and I wish a lot of people to make use of you and grow in their career. Thank you so much for your time today. Thank you so much Vel, like for this opportunity, because வந்து ஒரு கிரியேட்டருக்கு ஆர் லைக் இந்த மாதிரி ஒரு ஆஸ்பிரேஷன்ஸ் நிறைய இருக்கிறவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஒரு ஆசை இருக்கும். அது வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க. பட் உங்களுக்கு தெரியும், ஐ ஃபாலோ ப்ளூ மேஜிக். there's no conflict. எனக்கு வந்து எனக்கு ஒரு கருத்து இருந்ததுன்னா அது மில்லியன் பீப்புளுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு ஆசை. ஐ வாண்ட் இட் டு பி ஹர்ட், அப்படி லவுடராக அது போகணும், அதில் போகணும், நிறைய பேர் ஃபாலோவர்ஸ் வரணும். அதில் என்ன தப்பு இருக்குது? இட்ஸ் ஜென்யூன் டிசையர் அப்படிங்கிற மாதிரி. பட் யூ நீட் டு ஹாவ் சம் ஸ்ட்ராங் பீப்புள் டு டேக் யுவர் மெசேஜ் ஃபார்வர்ட். ஸோ யூ ஹேவ் பீன் டூயிங் இட் கன்சிஸ்டன்ட்லி. நீங்களாவே வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஐஜைல் இன்டர்வியூவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் திரும்பி பேரண்டிங் இன்டர்வியூ, இப்போ இந்த முறை இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் வந்து வி ஆர் டூயிங் திஸ். தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் ஃபுல் ஆஃப் கிராட்டிடியூட் டுவர்ட்ஸ் யூ. அதுக்கு ஒரு பெரிய ஜெனராசிட்டி வேணும். வேற ஒருத்தவங்களோட மெசேஜை வந்து நம்ம எப்படியாவது எடுத்துகிட்டு போய் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு. லெட் திஸ் பி a starting point, but I wish you to do more such podcasts. நிறைய பெரிய என்னை விட எவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் போய் சந்திக்கணும். I will also help you with it, like to bring a lot of people. You need to do more such talks, bring more vision, and then like help a lot of people to grow in their life. I'm happy that you also have it as your blue. Wish you and Fabi a great success. Yeah, I'm sure we will collaborate together. Definitely. Thank you so much. Yeah, awesome.